ஒரு நல்ல சரிங்க ஐயா. புரிதல எல்லா விதத்திலும் குடுத்துருக்கீங்க. இப்ப இந்த கடைசியா நடந்த வகுப்புல அந்த ஸ்லோகம் சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஓம் க்ரீம் நமக. அது வந்து நான் ஆமாங்க ஐயா. மனசால தான் 108 டைமு ரெகுலரா சொல்லிட்டு வரேன். அது வாய் விட்டு ம். சொல்லணுமா? மனசாலயே சொன்னா போதுங்களா? அது மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. இல்ல மனசால தான் சொல்லணும். அது சரிங்க. வந்து வாய் விட்டு அதான் சொல்ல வேண்டியதில்ல. மானசீக சரிங்க. ஜெபம் தான். ஆனா சொல்றது சரி. வந்து ஹ்ரீம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். நீங்க வந்து க்ரீம்ன்னு சொல்லக்கூடாது. ஆ. இப்ப இது வந்து பீஜ மந்திரம் அப்படிங்கிறதுனால, இப்போ அந்த ஓம், ஹ்ரீம் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க அந்த ஹ அப்படிங்கிற வார்த்தை வர்ற மாரி உச்சரிக்கணும். நீங்க கா வர்ற மாரி உச்சரிச்சீங்கன்னா மீனிங் மாறும். அதனால சரிங்க. தான் உங்களுக்கு அந்த ஆடியோவும் குடுத்திருப்பேன். ஆடியோ லிங்க். அதுல நீங்க பிளேபேக் பண்ணி அது எப்படி புரொனன்சியேஷன் பண்றாங்க, அந்த உச்சரிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதே மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. இல்லன்னா இந்த ஆடியோவ ஆன் பண்ணிட்டு அது கரெக்ட்டா 108 டைம் வருதுங்கய்யா. அத அத மனசால அப்படியே அத கேட்டுக்கிட்டே உபசாரணம் பண்ணலாங்கய்யா. தாராளமா, தாராளமா. அப்படி கூட பண்ணுங்க. அதாவது நீங்க ம். உங்க மனசால அத நீங்க நெனச்சீங்கன்னா போதும் அந்த மந்திரத்த. அது சரி. 108 டைம்ஸ் வந்து பெர் டே வந்து கண்டிப்பா நீங்க சொல்லணும். ஒரு நாளைக்கு 108 முறை கண்டிப்பா சொல்லணும். ஆமாய்யாமா. அது மாரி ஃபாலோ வந்து பண்றேங்க. 144 நாட்கள் சொல்லுங்க. ஓகேய்யா, ஓகே. பிப்ரவரி 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவரையிலும் கன்டின்யூ ம். பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்க. நன்றிங்க, நல்லதுங்க. நீங்க நன்றிங்க. யாரு பேசுறது? மோகன் உங்க குமார்யா. பேருங்க? மோகன் குமார். நெய்வேலி. நெய்வேலி. சரிங்க ஐயா. ஆமாங்க. நல்லது, நல்லது. சரிங்க. நன்றிங்க, நன்றி. நன்றி, நன்றிங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. அ அ நானும் அந்த ஓம் ஸ்ரீம் ஹெச் அந்த ப்ரொனன்சியேஷன் தான். ஓம் ஹ்ரீம் நமஹ. ம். நீங்க வந்து ஜான்வரி 30த் ஏதோ இது பண்ணீங்க. நான் நெக்ஸ்ட் டேலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 2 நாள் தான் நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால விட்டு போச்சு. மத்தபடி ம். நான் தொடர்ந்து இன்னி வரைக்கும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க மத்த நேரம் கூட சொல்லியிருக்கீங்க. இந்த 108 டைம்ஸ் சொல்ல போக, மத்த நேரம் கூட நீங்க வந்து சாண்ட் பண்ணலாம் அப்படின்ன மாரி சொல்லியிருக்கீங்க. ஸோ, நான் ம். மத்த நேரமும் வந்து ஒரு வாக்கிங் போம்போதோ, ஒரு குக் பண்ணும்போது கூட அந்த மந்திரம் ஜபிச்சுட்டே தான் இருக்கேன். இப்போ ம். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் அப்படி சொல்லிட்டே தான் இருக்கேன். ஸோ, எப்பவுமே ம். இந்த மந்திரம் நான் வந்து என் மனசுக்குள்ள சொல்லிட்டு தான் இருக்கேன் சார். சொல்லுங்க. பட் ஆனா என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஆ, இப்ப நீங்க வந்து இத சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இடையில 1 ஆர் 2 டேஸ் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆ, ஆ. அப்ப என்ன பண்ணணும்னா, திருப்பி நீங்க என்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்களோ, அன்னைக்கு இருந்து தான் அத ஃபர்ஸ்ட் டேவா கவுண்டிங்ல எடுக்கணும். அதாவது நம்முடைய கண்டிஷன் என்ன ஓ! அப்படின்னா, ம், அந்த ம். 144 டேஸ வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணக்கூடாது. ம், அத ம். நீங்க டிஸ்கன்டின்யூ பண்ணாம நீங்க அத செஞ்சீங்கன்னா தான், அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள நீங்க வர்றத நாங்க பார்க்கிறோம். ம், அதாவது ம். இங்க எப்படின்னா, நாங்க வந்து ஒரு தத்தாத்திரேயருடைய குரு பரம்பரையா நாங்க வந்து இத வழிநடத்திட்டு கொண்டு போறோம். அப்ப அதுல வந்து இதுல என்னன்னா, சில டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ வந்து நாங்க மாணவர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறோம். நம்ம குழுவுல வர்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் இத கொண்டு வரோம். அப்புறம் ம், இன்னும் நெறைய விஷயங்கள குடுக்க போறோம். இது சம்பந்தமா இன்னும் நெறைய குடுக்க போறோம். ம், அப்ப ம். நீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் இதுல நீங்க சக்சஸ் பண்ணணும் இல்லையா? அதனால இத ஆ, வந்து நீங்க 2 நாள் உடம்பு சரியில்லாம விட்டுட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ம், ம். ஆனா அந்த மத்த நேரம் நாள்ல இருந்து நீங்க கணக்கு ஓ! மத்த அது நேரமும் கவுண்டிங்ல எடுத்துக்க சொல்லிடுறேன். மாட்டோம். காரணம் ஓகே, என்னன்னு ஓகே. கேட்டீங்கன்னா, அது உங்களுடைய கர்மாவுல நீங்க அடிஷனலா அத ரெட்யூஸ் பண்றீங்க அவ்வளவுதான். நீங்க கூடுதலா சொல்ல சொல்ல உங்களுடைய பாவ கர்மாக்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. மற்றபடி இந்த சிஸ்டம் அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? அந்த சிஸ்டத்த நம்ம ம். சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே. அது எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரிக்ட்டா அத ஃபாலோ பண்றோம். 144 டேஸ் பண்றவங்க ஒரு நாள் கூட மிஸ் ம். பண்ணாம பண்ணா தான் அது சக்சஸ் ஆகுற மாரி அர்த்தம். அதனால ம். நீங்க அத கண்டிப்பா கடைப்பிடிங்க. நம்ம பின்னாடி அதுக்குண்டான உங்களுக்கு எந்த விஷயம் மிஸ் ஆகாது. இங்க யாருக்குமே எதையும் மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாருக்கும் எல்லாம் குடுக்கணுங்கிறது தான் எங்க நோக்கம். அப்போ அதனால திருப்பி இன்னையிலருந்து நான் கன்டின்யூ பண்ணுங்க. எப்படி திருப்பி இன்னையிலருந்து ஸ்டார்ட்டா? தாராளமா பண்ணுங்க. இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணி 144 டேஸ் எடுங்க. ஆஃப்டர் 144 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் புரோகிராம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆமா, ஆமா அது சார். வந்து ஆமா. உங்களுக்கு மிஸ் ஆகாது. அது எல்லாருக்குமே குடுப்போம். கண்டிப்பா குடுப்போம். ம். அது இடையிலே குடுக்க போறோம். அதனால நீங்க அத பத்தி வொரி பண்ணாம பண்ணுங்க. தேங்க் யூ சார். நன்றி. தேங்க் யூ. ம். நல்லா உங்களுடைய நன்றிங்கம்மா. இது அந்த செஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சார். அ ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷம். இருக்கு. ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு. ரொம்ப அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. அ ரொம்ப கண்டிப்பா. நல்லா இருக்கு. தேங்க் யூ சார். நன்றிம்மா. சார் நான் வைத்தியநாதன். நான் சென்னையிலேருந்து கால் பண்ணுறேன். வணக்கங்க ஐயா.
வணக்கம். அ நான் ஆக்சுவலா 1 வீக் பேக் தான் இந்த குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து வேற ஏதோ ஒரு பிலாசபிக்கல் புக்ஸ் சர்ச் பண்ணும்போது, இந்த சைட்டுக்கு வந்தேன். அப்புறம் தான் இந்த டெலிகிராம் குரூப்ல லாஸ்ட் 1 வீக்ல தான் ஜாயின் பண்ணேன். ஓகே. உங்களோட ம். புக்ஸ் எல்லாம் பார்த்தேன். அந்த சைட்ல பராபரம் அந்த சைட்ல பார்த்தேன். வெரி நைஸ் ஆக்சுவலி. ஓகே. ஐ மீன் நன்றிங்க. கம்ப்ளீட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அதுவும் நீங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போட்டிருக்கீங்க. வெரி, வெரி, வெரி நைஸ் ஆக்சுவலா. ஓகே. ஆனா இது என்னன்னா, நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி திரிபுர ரகசியம்ங்கிற புக்க படிக்க ஆரம்பிச்சேன். ஓகே. தட் லுக் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் அத படிக்கும்போது ம். நெறைய டவுட் நீங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு கேள்வி ஏதாவது மனசுல இருந்ததுன்னா, அது ஒரு 4, 5 சாப்டருக்கு அப்புறம் அதே கேள்விய யாரோ அந்த மகாசேனனோ, வேற வேற யாரோ இல்ல யாரு அவரு பேரு என்ன? அ பரசுராமன். அஷ்டவக்ரரோ யாரோ அந்த கேள்விய கரெக்ட்டா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க திருப்பி அதுக்கு ஆன்சர் பண்ற மாரி அப்படியே போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. ஐ ம். ஹேவ் ஃபியூ queries ஆக்சுவலா. இப்ப கேட்கலாமா? எனக்கு தெரியாது கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு தனியா WhatsAppல கால் பண்ணணும்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இன்னைக்கு நீங்களே ஏதோ உரையாடல் போட்டிருந்தீங்க. ஸோ இதுலயே கேட்கலாமா? ம். இல்ல வேற ஏதாவது செப்பரேட் ஸ்பெஷலா கேட்கணுமா? இல்ல கேட்கலாம், கேட்கலாம். இதுல ஒண்ணும் நமக்குள்ள உரிவு மறைவு இல்ல. இங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். ஓகே. அதனால நீங்க இப்ப எதுவுமே டிரான்ஸ்பரண்டாவே நம்ம இருக்கலாங்க ஐயா. உங்களுக்கு நீங்க ஓகே. கேட்கிற கேள்வி உங்க மூலமா நெறைய பேருக்கு பலன் கிடைக்கும் இல்லையா? அதனால கேட்கலாம். ஓகே. நான் ஆக்சுவலா பேஜ் 139ல வந்து நீங்க மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நம்ம படிக்கிற சாஸ்திரங்கள், தெரிஞ்சுக்கிற சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. உலக அறிவு வந்து கடைசியில நமக்கு பயன்படாது அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஒரு பாயிண்ட். அப்புறம் பேஜ் ம். 144ல வந்து பிரதிபிம்பிக்கின்ற சித்தின் அறிவு உடல் அழியும் போது நீங்கி விடும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த ம். 2, 3 இடத்துல இந்த கண்டிப்பா. மாதிரி நம்ம லேர்ன் பண்ற இது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி யூஸ்ஃபுல் அட் த டைம் ஆஃப் ஐ மீன் ஆஃப்டர் த டெத் அப்படிங்கிறீங்க. பட் ஐ திங்க் முன்னாடி ம். பகவத்கீதை வேற எதுலயோ இதெல்லாம் நீ எதுல போய் ஸ்டாப் பண்ணியோ நீ அந்த அறிவு உனக்கு லைஃப் லாங்க அடுத்த ஜென்மத்துக்கும் உனக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டோன்ட் லூஸ் ஹோப் தட் யூ ஆர் ட்ரைங் சம்திங் அண்ட் யூ ஆர் டைங் பிஃபோர் தட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு இந்த ம். இடத்துல ம். கொஞ்சம் ஐ காட் ஸ்ட்ரக் அப். மேபி யூ ஆர் எக்ஸ்பிளைனிங். நான் வந்து ஒரு 300 பேஜஸ் படிச்சேன். இன்னும் another 150 பேஜஸ் இருக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் டிஃபைன் தட். பட் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரக் அப் ஆனதுன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் நம்ம செட் பண்ண உடனே வேஸ்டா போயிடுமா அப்படிங்கிறது தான் கேள்வி என்னோட கேள்வி. நல்ல அருமையான கேள்வி. பதில் சொல்றேங்க ஐயா. நீங்க அந்த பக்கம் மியூட் போட்டுக்கங்க. ஓகே. தேங்க்யூ. இப்ப வந்து நம்ம இந்த பாடம் வந்து அத்தியாத்ம யோகம் என்று சொல்றோம். அதாவது இது வந்து வேதத்தினுடைய இறுதி பகுதி தான். இந்த இப்ப நம்ம படிச்சிட்டு இருக்கிறது. வேதத்துல வந்து 2 பகுதிகள் இருக்கு. முற்பகுதிகள் வந்து கர்ம காண்டம், பிற்பகுதிகள் வந்து ஞான காண்டம் பார்க்கிறோம். இப்ப இந்த அத்தியாத்ம யோகத்துல நம்ம எந்த பாடங்கள நம்ம உள்ள போனோமோ மனசு என்ன ஆகும்னா அறிவா மாறிடும். அதாவது இங்க வந்து நீங்க இந்த பாடத்த பரோட்ச ஞானமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது ஏட்டுச்சுரைக்காய் மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மறுபிறவிக்கு அது பயன் குடுக்காது. என்ன காரணம்னா, இப்ப நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிச்சுட்டு, நீங்க இந்த உடம்ப விட்டுறீங்க அப்படின்னா, மறுபிறவியில நீங்க வந்து உடம்பு எடுத்து வரும்போது அந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு இருக்காது உடம்புக்குள்ள. அப்ப உங்களுக்கு புதுசா தான் நீங்க படிக்கணும். அது மாரி தான் இப்ப நீங்க இந்த பாடமும் ஏன்னா இங்க வேதமும் அப்படித்தான். வேதமும் வந்து இங்க என்னன்னா, ஞானிகள் வந்து அந்த உயர் பரிமாண நிலைக்கு போன பிறகு அந்த வேதத்த விட்டுடுவாங்க. வேதத்த விட்டுடணும் அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. ஏன்னா இது எதுக்காக இந்த வேதம், இந்த அத்தியாத்ம யோகம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மைண்ட வந்து கான்ஷியஸா லிஃப்ட் பண்றதுக்காக தான். பிகாஸ் வி ஆர் ஆல் கான்ஷியஸ்னஸ் தான். நம்ம வந்து அந்த அறிவா இருக்கிறோம். தூய அறிவா, அந்த உணர்வா இருக்கிறோம். ஆனா அது தெரியாம நம்ம என்ன பண்றோம்னா, மைண்டுன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம ப்ளே பண்றோம். இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும், அனுபவிக்கிற அத்தனை விஷயங்களும், நம்முடைய மனதின் மூலமா தான் இந்த உலகமா விரியுது. இது நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடத்திட்டங்கள்ல இத பத்தி நெறைய உபனிஷத் கிளாஸ்ல விரிவா பேசியிருக்கிறேன். இப்ப கடைசியா நம்ம பர்த்ருஹரியினுடைய அந்த நீதி சதகத்துல கூட வந்து, இங்க கடவுளே வந்து நம்ம செய்கின்ற செயல் தான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. பர்த்ருஹரியினுடைய பாடம் வந்து நமக்கு அத சுட்டிக்காட்டும். அப்போ இப்போ நம்ம செய்கின்ற செயல் விளைவுகள், அதாவது நம்ம எந்த செயல் செய்றோமோ, அந்த செயல் தான் நமக்கு வந்து கர்மாவா மாறுது இல்லையா? அப்ப அது நல்லதா இருந்தா நமக்கு நல்ல பலனை குடுக்கப் போகுது. கெட்டதா இருந்தா கெட்ட பலனை குடுக்கப் போகுது. அப்ப இங்க நல்ல பலனை குடுப்பதற்காகத்தான் நம்ம இந்த அத்தியாத்ம யோகத்த எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம அதன் மூலமா நம்முடைய மனதுக்கான ஒரு புரிதல குடுக்குறோம். நான் யார் அப்படிங்கிற ஒரு விசாரத்துக்குள்ள போயி, அந்த மனதுக்கு தன்னை புரிய வைக்க முயற்சி எடுக்கிறோம். அப்ப புரிய வைக்க முயற்சி எடுக்கும்போது, அந்த மனசு வந்து லிஃப்ட் ஆயி அந்த அறிவா மாறிடுச்சுன்னா, உங்களுக்கு பிரம பெருநிலைங்கிற அந்த உடம்ப கிடைக்காத நிலைக்கு நீங்க உயரணும்.
அப்ப அது எப்படின்னா இந்த ஞானம் கிடைச்ச ஒரு விஷயம் மட்டுமே கை கொடுக்காது. அதுக்கு வேறு சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் இப்ப நம்ம அடுத்த லெவலுக்கு போக போறோம். அதாவது இப்போ நிறைய பேர் வந்து இந்த பாடத்திட்டத்தை படிச்சுட்டு நம்ம அவ்வளவுதான் அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ்ல இருக்காங்க இல்லையா? அப்படியும் இல்ல. ஏன்னா இங்க வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பயிற்சிகள் வேண்டாம் வேண்டாம்னு இந்த பாடத்திட்டங்கள்ல பெரும்பாலும் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்ப மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம எடுக்கிற அத்தனை பயிற்சிகளும் எதுக்காக? மனச வந்து அடக்கிறதுக்காக. ஆனா உண்மையிலேயே மனச வந்து அடக்க முடியாது. ஏன்னா மனம் அடங்குற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அது கான்சியஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் மைண்ட். அப்ப அதனால அது கண்டிப்பா அடக்க முடியாது. ஏன்னா அங்க கான்சியஸ்னஸாவே இருக்கிறதுனால அதை அடக்கவும் முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா மைண்ட வந்து அந்த அறிவு நிலைக்கு உயர்த்த வேண்டியதா இருக்கு. அப்ப அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து மைண்ட்லயே நடக்கணும். அப்ப அந்த நடக்கிறதுக்கான என்ன செயல் செய்யணும் அப்படிங்கிற அந்த செயல் விளைவுகளை நாம டீச் பண்றோம். அதுதான் எஜுகேஷன்ல குடுக்குறோம். அதுதான் நம்ம கர்ம யோகமா மாத்துறோம் அத. அதாவது நம்ம செய்கின்ற செயல்கள் வந்து பிரதிபலன் இல்லாம செய்யணும் அப்படின்னு பகவத்கீதையும் சொல்லுது இல்லைங்களா? அத கர்ம யோகமா மாத்தி நம்ம செய்யும்போது, அதுல வரக்கூடிய பாவ புண்ணியங்கள், சாதக பாதகங்கள் நம்மை பாதிக்காது அப்படிங்கிற அடிப்படையில அது சொல்லப்படுது. ஆகவே நீங்க எப்படி இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த பிறவியில நான் எடுத்துக்கிட்ட இந்த பாடங்கள் எல்லாம் பின்னாடி பயன்படுமான்னா, திருவள்ளுவரும் சொல்றார்ல, 7, 7 பிறவிக்கு பயன் குடுக்கும் அப்படின்ட்டு. அந்த குறள் படி பயன் குடுக்கும். ஆனா அது பரோட்ச ஞானமா இருந்தா பயன் கொடுக்காது. நீங்க அபரோக்ஷ ஞானமா மாறுனா, உங்களுக்கு அது பாடத்திட்டம் வந்து உள்ள போயி, மறுபிறவிக்கு உங்களுக்கு ஒரு ஞானியா இந்த உலகத்துல நீங்க 4 பேருக்கு உபகாரமா வாழக்கூடிய நிலைக்கு பயன் கொடுத்து வெளிப்படும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் பார்க்கணும். நீங்க வந்து மற்றபடி நம்ம எல்லாம் பகவத்கீதை படிச்சு முடிச்சுட்டோம், பிரம்மசூத்திரம் படிச்சு முடிச்சுட்டோம். அது அடுத்த பிறவிக்கு பயன் கொடுக்குமான்னா எப்படி கொடுக்கும்? அப்படி கொடுக்காதுங்க ஐயா. அந்த புரிதல் உங்களுக்கு வரணும். சொல்லுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஓகேங்க. எனக்கு இப்போ புரியுது. ஆக்சுவலா தான். ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும். அபரோக்ஷமா இருந்ததுன்னா இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சர்ல அப்படிங்கிற சொல்ல வரீங்க. ஓகே. ஆமா, ஆமா. நீங்க இந்த பாடத்தினுடைய எசன்ஸ எடுத்து நீங்க அதுல நிக்க பழகணும். அதாவது இங்க வந்து சிரவண மனன நிதித்தியாசனம்னு சொல்ற போது, இங்க நிதித்தியாசன நிலையில நீங்க இங்க நின்னுட்டீங்கன்னா தான் நீங்க மறுபிறவிக்கு பிறவிங்கிறது இப்ப நம்ம இந்த நிதித்தியாசன நிலையத்துக்கு வந்துட்டோம், ஞானி ஆயிட்டேன், அதனால நான் பிறக்க மாட்டேன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஓகே. மீண்டும் பிறவிக்கு வரக்கான வாய்ப்புகளுக்கு என்ன காரணம்ங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி சொல்றேன். இப்போ நீங்க அட் பிரசன்ட் இப்படி புரிஞ்சுக்குங்க. அதாவது பரோட்ச ஞானமா இருந்தா அது மறுபிறவியில பயன் கொடுக்காது. அபரோட்ச ஞானமா இருந்தா அது கண்டினியூ ஆகும். அடுத்த பிறவியில நீங்க பிறக்கும் போதே ஞான சம்பந்தரா பிறக்கிற மாதிரி பிறக்கலாம். அதுக்காக சொல்றேன். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலா இன்னொரு ஃபாலோ அப் கொஸ்டின் இருக்கு, கேட்கலாங்களா? கேளுங்க ஐயா. இப்ப இந்த ஏக அறிவை அறிந்து அப்புறம் மனசுக்கு பயிற்சி கொடுக்குறோம்னு ஒரு இடத்துல சொல்றீங்க. இன்னொரு இடத்துல தொடர் அபியாசத்தினால இந்த வெளிமுகத்திலேருந்து நீங்க அகமுகமா திரும்பி பார்க்கணும் அப்படிலாம் சொல்ல வரீங்க. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் உள்ள பயிற்சி எல்லாம் நீங்க கொடுப்பீங்களா? அப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த புக்கிஷ் நாலேஜ் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஆக்சுவலா தெரிஞ்ச பிரம்மசூத்திரம் தெரியுதோ, பகவத்கீதை தெரியுதோ, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். பிகாஸ் இங்க வந்து நீங்க அனுபவம் தான் முக்கியம். படிக்கிறதெல்லாம் ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரீங்க. ஆக்சுவலா ஐ கேன் ஆல்சோ ஃபீல் தட் பிகாஸ் நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அந்த எப்ப நீங்க வந்து நான் யார் அகமுகமா நீங்க எப்படி திருப்பணும்னு சொல்றதெல்லாம் அது என்னால புரியல. ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அகமுகமா திருப்பணும்னா என்ன பண்ணணும் நம்ம? ஆக்சுவலா வெளியில உள்ள இருமைகளை நீக்கிட்டு அகமுகமா பார்க்க சொல்றீங்க. வெளியில இருமை இருக்கு. ஆக்சுவலா எல்லாத்தையும் நம்ம we are relating to you, relating to anybody, anything, we are relating always அந்த அத்வைத ஞானத்தை கொண்டு வர முடியல. இருமைகள் இருக்கு. ஆக்சுவலா கரெக்டுங்களா? எப்படி நீங்க வந்து அகமுகத்தை வந்து இல்ல வெளிமுகத்துல இருந்து அகமுகத்துக்கு நீங்க டேர்ன் பண்ணணும்னு சொல்றீங்க. அந்த புக்ல நிறைய இடத்துல எழுதிருக்கீங்க. அதுக்கான ஏதாவது ஐடியா கொடுப்பீங்களா? நீங்க எப்படி how do we turn? ஆக்சுவலா தெரியறது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு தெரியல. சொல்றேன். நீங்க மியூட் பண்ணிக்கீங்க. அதாவது உங்களுக்கு அந்த நாய்ஸ் வருது, அதுக்காக மியூட் பண்ண சொல்றேன். அதாவதுங்க ஐயா, இப்ப எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா, அதாவது பயிற்சிகள் வந்து இப்ப நிறைய பேர் பண்றாங்க இல்லையா? நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து பயிற்சிகளையே ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த பயிற்சிகள் எதுக்காகன்னா, அந்த மன ரீதியா அவங்க பக்குவமாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா ஆர்கனைசேஷனும் தியானம், அப்புறம் வந்து ஜபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து அவங்கவுங்க ஸ்டைல்ல அதை திணிக்கிறாங்க. அதை நிறைய பேரும் பிராக்டிஸ் பண்றாங்க. பட் என்னன்னா, இப்ப வந்து மைண்ட் லெவல்ல ஒரு பிராக்டிஸ் பண்றோம். இப்ப விபாசனா போறோம். அப்ப விபாசனா போன உடனே நம்ம வந்து ஒரு 10 டேஸ் கிளாஸ் அட்டன் பண்றோம். அதுல வந்து மூச்சு பயிற்சிகள், அதாவது சுவாசத்தின் மூலமா நம்ம மனசை எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் அதுல சொல்லி கொடுப்பாங்க. சோ அதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்றதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அந்த விஷயத்த நம்ம டேப் பண்றோம். அட் பிரசன்ட் என்ன பண்றோம்னா, தெரியாம இருந்த ஒரு விஷயத்தை, அதாவது எனக்கு வந்து இந்த சைலன்ஸ்னா எப்படி இருக்கும், அந்த ஆனந்தம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கு.
ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அந்த விபாசனா இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து இப்ப சைலன்ஸ்லயே இருந்து பழகாத நீங்க வந்து 10 டேஸ் கிளாஸ்ல போய் அட்டன் பண்ணும்போது அங்க 10 டேஸும் வந்து நீங்க யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அதாவது அந்த 10 நாளும் நீங்க மட்டும்தான் உங்களோட மட்டும்தான் பேசிக்கணும். நீங்க உங்க மனசுக்குள்ளதான் பேசிக்கணும். வெளியே யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அவங்க சொல்றபடி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ள இருக்கணும். அப்படிங்கறதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன்னா அதுக்கு வந்து அவங்க அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தா தான் அங்க நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட் கிடைக்கும். அப்படிங்கிற பயிற்சி முறைகள் வந்து நிறைய செய்யறாங்க. நாட் ஒன்லி விபாசனா, இது மாதிரி நிறைய ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு பயிற்சி அதை முன்னிறுத்தி செய்யறாங்க. அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுது. இன்னும் சில ஆர்கனைசேஷன் வந்து யோகா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் பாடியில வந்து எப்படிலாம் நீங்க அந்த பிசிக்கலா நீங்க பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்குது. அப்புறம் சில ஆர்கனைசேஷன் வந்து இப்ப ஜபம் சொல்லி கொடுக்குது. இந்த மந்த்ராஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க, இதை உங்களை இப்படி லிஃப்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுது. ஆனா இது மட்டும் வந்து நிறைவு ஆகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்தந்த பயிற்சிகள்ல மனசு வந்து அப்போதைக்கு அதை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஆன மாதிரி நினைச்சாலும் அங்க இருந்து வந்துட்டா வெளியே வந்துட்டா திருப்பி அது உலக விவகாரத்துக்குள்ள போகும். ஏன்னா மைண்டை பொறுத்த வரைக்கும் எதையாவது ஒண்ணா பிடிச்சுக்கிட்டே தான் இருக்க பார்க்கும். அதனாலதான் இருமைகள்லயே இருக்கக்கூடியது மைண்டு. இப்ப நம்ம பாடத்திட்டம் என்ன சொல்றோம் அப்படின்னா, அதனாலதான் மைண்டை வந்து நீங்க அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாது, அதை வந்து அடக்கவும் முடியாது. ஆகவே அந்த மைண்டை வந்து அதனுடைய ரியாலிட்டி என்ன அப்படின்னு அதுக்கு நீங்க காட்டி கொடுக்கறதுக்கு தான் லெசன்ஸ் தேவைப்படுது. இப்ப நாங்க என்ன சொல்றோம், மைண்டுக்கு வந்து நீ வந்து மூச்சுனால மைண்ட் அடக்க பார்த்தாலும், ஜபத்தினால மைண்ட் அடக்க பார்த்தாலும், அல்லது மைண்டுக்கே விபாசனா மாதிரி ஒரு பிராக்டிஸ் கொடுத்து அடக்க பார்த்தாலும் டெம்பரரியா மைண்ட் அடங்கின மாதிரி இருக்கும். அந்த அடங்கின நிலையில கான்சியஸ்னஸ் வந்து வெளிப்படுற மாதிரி தெரியும். அதாவது நம்மள மறந்து நின்றுட்டு இருப்போம், ஆனந்த நிலை நமக்கு அனுபவமாகும், சைலன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அது என்ன ஆகும்னா டெம்பரரி. அதாவது நீங்க அந்த மெடிடேஷன் இருக்கிற வரைக்குமோ அல்லது அந்த கிளாஸ்ல இருக்கிற வரைக்குமோ இருக்கும். அப்புறம் நீங்க விவகாரத்துக்குள்ள வந்துட்டா உலகம் உங்களுக்கு கண்ணு முன்னாடி விரிஞ்சிடும். புலன்களால இந்த உலகம் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா செயலும் நம்ம நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப எப்படி இதுல இருந்து நம்ம வெளியே வர்றது அப்படின்னா, இதுக்குதான் மைண்டுக்கும் இந்த பாடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் செப்பரேட் பிராக்டிஸ் கொடுக்காம ஒட்டுமொத்தமா எங்க மனசுக்கு வந்து நீ யார் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த மனசு வந்து இப்போ அதை எப்படி நாங்க புரிய வைக்கிறோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கதை சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு அரச குமாரன் வந்து அவங்க அப்பாவோட ராஜாவோட வந்து ஒரு எக்ஸிபிஷன் போறான். அதாவது அந்த கிராமத்துக்குள்ள ஒரு விழா நடக்குது, கோயில் விழா. அப்ப அங்க போகும்போது அந்த கூட்டத்துல அவன் மிஸ் ஆயிடுறான். அந்த ராஜகுமாரன் வந்து அப்பா கையை விட்டுட்டதுனால கூட்டத்துல மிஸ் ஆயிட்டான். இப்ப அவங்க அப்பா வந்து அரசர் தான், இருந்தாலும் அந்த கூட்டத்துல கண்டுபிடிக்க முடியல. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, எப்படியாவது என்னுடைய இளவரசனை கண்டுபிடிச்சு கொடுங்க, அவங்களுக்கு இவ்வளவு வெகுமதி கொடுக்குறேன் அப்படின்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க அப்பா ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து ஒரு கலைக்கூத்தாடி என்ன பண்றான், அந்த கலைக்கூத்தாடி வந்து கயிறு மேல நடக்கிற ஒரு வித்தை காட்டிட்டு இருக்கான். அந்த வித்தையில ஒரு பையன் வந்து அந்த கயிற்று மேல நடந்து போறதை பாக்குறாரு. அந்த மந்திரி, அந்த நாட்டினுடைய மந்திரி அந்த பக்கம் போறவரு பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இது, அந்த பையனுடைய கையில வந்து ஒரு ராஜமுத்திரை தெரியுது, அப்ப இவன் அரசகுமாரனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கலைக்கூத்தாடி கிட்ட நிறுத்தி, நீ யாருப்பா, இந்த பையன் எங்கிருந்து கிடைச்சான்னு கேட்கும்போது அவன் சொல்றான், இந்த பையன் வந்து இது மாதிரி விழாவுல அழுதுகிட்டு இருந்தான், நான் எடுத்துட்டு வந்து வளர்த்தி அவனுக்கு வந்து கலைக்கூத்தாடியா மாத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த மந்திரி என்ன சொல்றாருன்னா, அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி நீ வந்து இந்த கலைக்கூத்தாடியுடைய பையன் கிடையாது, நீ உண்மையிலேயே வந்து இளவரசன், நீ ராஜாவுடைய பையன். ஆகவே நீ ஏன் போய் உன்னை தாழ்த்திக்கிட்டு இந்த கலைக்கூத்தாடி வேலை செய்யற, பாரு உனக்கு ராஜமுத்திரை இருக்கு பாரு, ஆகவே நீ கிளம்பி வா, இன்று முதல் நீ வந்து இந்த நாட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போய் அவனை இளவரசனா அந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்துறாரு. அவன் உண்மையிலேயே இளவரசன் தான். அப்ப இந்த கதை என்ன நமக்கு புரிய வைக்குதுன்னா, அவன் வந்து இளவரசன் தெரியாததுனால கலைக்கூத்தாடியா இருந்தான். அந்த கலைக்கூத்தாட்டத்துல பல இதை செஞ்சுக்கிட்டு இருந்தான், வேலைகளை செய்து கொண்டிருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு விவேகம் கிடைச்சது. அந்த மந்திரியின் மூலமா ஒரு விவேகத்தை கொடுக்கப்பட்டது. எப்படிப்பட்ட விவேகம், நீ வந்து கலைக்கூத்தாடி கிடையாது, நீ வந்து அந்த இளவரசன், அந்த ராஜாவுக்கு மகன் நீ அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அவன் என்ன ஆயிட்டான், இளவரசன் ஆயிட்டான். இனிமேல் அவனுடைய வாழ்க்கை வந்து ராஜபோகமான வாழ்க்கை, அறுசுவை உணவு, ஆடம்பர வாழ்க்கையா இருக்குமே தவிர அவனுக்கு எதுக்குமே கவலை இல்லை. அப்ப இனிமேல் போய் அவன் கலைக்கூத்தாடி வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. அது மாதிரி இங்க நம்ம என்ன பண்றோம், மைண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு புரிதல் அற்ற தன்மையில, அதாவது இக்னரன்ஸ் காரணமா, அறியாமையின் காரணமா தன்னை இந்த உடலாவும் பாவிச்சுக்குது. அப்புறம் தன்னுடைய உறவுகளை இப்படி எல்லாம் இருக்கு நம்புது. இது மாதிரி மனசுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த எண்ணங்களுடைய அடிப்படையில மனம் வந்து அதை ஆழமா நம்புது. அப்ப நான் இன்னாருடைய கணவன்குது, இன்னாருடைய மனைவிங்குது, அப்புறம் நான் இன்னாருடைய தகப்பன் தாயின்னு சொல்லுது, அப்புறம் நான் இன்ன ஜாதிக்காரங்குது, அப்புறம் நான் என்னென்ன கொடுக்குறோமோ அத்தையும் நம்பி அந்த விஷயத்துல மனசு ரொம்ப டீப்பா இருக்கு. அதை வந்து நம்ம மாத்த முடியாம இருக்கு இல்லையா. அப்ப இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நம்ம அதை திருத்துறோம். இங்க வந்து இந்த பாடம் தான் அதுக்குண்டான
விவேகத்தை கொடுக்குது அந்த மனசுக்கு. அப்ப உடனே அந்த மனசுக்கு நம்ம என்ன சொல்லித்தரோம், நீ வந்து மைண்ட் கிடையாது, நீ வந்து அந்த தூய அறிவு, அந்த ஆத்மா. நீ ஏன் போய் உன்னை அஜ்ஞானத்தினால இப்படி உடலா பாவிச்சிட்டு இருக்க, மைண்டா பாவிச்சிட்டு இருக்க, அப்புறம் இந்த உறவா பாவிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து போற விஷயம் தானே. நீ என்றென்றும் சாஸ்வதமா இருக்கிறவன், அழியாதவன் அப்படின்னு சொன்ன உடனே அது அந்த மனசுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதானே. அது அப்புறம் கான்சியஸா மாறிடுச்சு. இனிமேல் அது மைண்ட் லெவலுக்கு இறக்காது. அப்போ இன்னும் அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து அது என்ன செய்ய முடியுமோ அத்தனை காரியமும் அது செய்யும். ஏன்னா அப்பவும் அந்த கான்சியஸ்னஸ் தான் இந்த மைண்டை வழி நடத்தும். ஆனா இப்ப கட்டுப்பாட்டுல இல்ல. ஏன்னா யாரோ ஒருத்தர் கட்டுப்பாட்டு இல்லாம தானே அந்த நாட்டுக்கு ராஜா மாதிரி, இளவரசன் மாதிரி ஆன மாதிரி இந்த அறிவாகம் மாறி நாம் இந்த உலகத்துல பிரகாசிக்கும் போது இந்த உலக காரியங்களும் உபயோகமா இருக்கும். நம்ம வந்த வேலையும் ரொம்ப லகுவா முடியும் அப்படிங்கறத இந்த கதையினுடைய சாரமா நம்ம எடுத்து சொல்லுவோம். வேதாந்தத்துல இந்த பாடங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இப்படி நீங்க பார்க்கணும். மைண்டை கான்சியஸா, அதை தூய அறிவாக மாற்றுவதற்கு பயிற்சிகள் பயன் கொடுக்காது. அந்த மனதுக்கான புரிதல் தான் பயன் கொடுக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பாடத்திட்டத்தினுடைய டெப்த். அதைத்தாங்க ஐயா நாங்க இங்க ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி தரோம். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க இந்த விஷயத்துல. Okay, sir. I mean, I got it actually. By the way, I am also Vipassana actually. I went through Vipassana 2005 வரைக்கும் அந்த மாதிரி பண்ணேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரி மனசுனால கண்ட்ரோல் பண்ணாலும் ஆஃப்டர் சம் டைம் when you come out again the same thing exists. அது அனுபவத்தினால இல்ல நீங்க சொன்ன மாதிரி அறிவினால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா it will be permanentங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க ஆக்சுவலா. ஓகே, I'll start reading more and I'll try to get more ideas, perspective. Okay. Thank you so Very much good, very at good. this point of time. Yeah, thank you. Thank you sir. வணக்கம் ஐயா, நான் சேஷாத்ரி பேசுறேன் from சென்னை. வணக்கங்க ஐயா. நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months-ஆ உங்களோட ரெக்கார்டிங்ஸ் சம்வேர் யூடியூப்ல ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரு டைத்திரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் பண்ணி ஒன்றா கேட்டுன்னு வரேன். அண்ட் அகெயின் நான் இந்த ஹோம் ப்ரீமியம்ங்கிறத ஆல்மோஸ்ட் ஒரு 63 days-ஆ கண்டினியூஸாக பண்ணிட்டு வரேன். சந்தோஷம். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட், நாங்கள் ஒப்போசிட் ஸ்டேட் போது எனக்கு ஒரு டவுட். லைக் எப்படி சொன்னீங்கன்னா நம்ம இருக்கிறது மாயை இந்த சென்ஸ் பிரம்மத்தோட கனவுல இருக்கும். அப்போ என்னோட உடம்பு எனக்கு பொறுத்தவரை நீங்க மாயை. இப்போ எல்லாமே அப்போ அவரோட கனவுல ஒரு கேரக்டர்ஸா இருக்கும் போது அப்போ ஒரு கேரக்டர்ஸ்க்கும் எப்படி கர்மா வருது? லைக் ஒன்னொன்னுத்துக்கும் காரணத்தை கர்மாஸ் எப்படி வருது? லைக் சச்சித கர்மா லைக் அது எப்படி அந்த கனவுல கேரக்டர்ஸ்க்கு எப்படி வருது? கனவுங்கும் போது அதெல்லாம் ஒரு ஃபிக்ஸ்டு கேரக்டர்ஸ் கிடையாது. ஒன்னொன்னுத்துக்கும் அந்த கர்மாஸ் கேரி ஓவர் ஆகுது. அது எப்படி புரியுங்க? அருமையான கேள்வி. அதாவது இப்போ நம்ம எப்படி இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் தான் இந்த உலகம் உண்மை. இப்போ நீங்க சேஷாத்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் உண்மை. அப்ப இந்த சேஷாத்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் மாய. ஏன்னா அவர் தான் இந்த 2 கண்ணோட்டத்திலையும் இந்த உலகத்தை பாக்குறாரு. அப்ப அப்படி பார்க்கும்போது அவர் இந்த உலகத்தின் மேல அபிமானம் விட்டா அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, இந்த உலகம் இருக்குது, இதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மை. அப்போ நான் என்னுடைய மனைவியோட வாழ்றேன், என்னுடைய குழந்தைகளோட வாழ்றேன், இந்த சமுதாயத்தோட வாழ்றேன், என்னுடைய பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதை பூரா அவர் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை ரொம்ப நேசிச்சு வாழ்றாரு. அந்த வாழ்க்கையை அவர் அப்படியே நம்புறதுனால அவருக்கு அந்த நிலை கர்மாவா மாறுது. காரணம் என்னன்னா, மனம் அதை ஏற்றிக்கொள்ளுது, அந்த விஷயத்தை உண்மை என்று நம்புது. அப்ப இந்த மனதனுடைய பதிவு என்ன பண்ணுதுன்னா சித்தமா அங்க சேகரிக்கப்படுது. அதான் நம்ம சஞ்சித கர்மான்னு சொல்றோம். அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த மைண்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி வேற எந்த டீச்சர்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணவே கிடையாது. ஃபாரின் ஆத்தர்ஸ் கூட இதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, மைண்டினுடைய சேகரிப்புகள் இருக்கு இல்லையா, எண்ணங்களுடைய தொகுப்பு தான் இங்க மைண்டாவே இருக்கு. மைண்டுங்கிறது ஒரு விஷயமே இல்லை, மனம்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா இந்த மனம் எங்கிருந்து வருது அப்படின்னா எண்ணங்களுடைய தொகுப்பு. அப்படிங்கும் போது அப்ப நீங்க முதல்ல ஒரு சின்ன குழந்தையா பிறக்கும் போது உங்களை நீங்க யாருன்னே தெரியாம தான் விளையாட்டுத்தனமா இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு என்ன பண்றோம், ஒவ்வொன்றா நம்ம திணிக்கிறோம். இதுதான் அம்மா, இதுதான் அப்பா, இதுதான் உலகம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சும் போது என்ன பண்றீங்க, ஒவ்வொரு எண்ணங்களையும் சேகரிக்கிறீங்க. அந்த எண்ணங்களுடைய ஒட்டுமொத்த சேகரிப்பு உங்களுக்கு மனமா விரியும் போது இந்த உலகமா விரியுது. அப்ப இந்த உலகம்ங்கிறது உங்களுடைய மைண்டே தான். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த பாடத்திட்டத்துல நாங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த உலகம் என்பது இந்த மனசுதான். ஆனா இந்த மனம்ங்கிறது மாயை. ஏன்னா இந்த மனம் எப்படி இருக்கு, அந்த அறிவினுடைய ரிஃப்ளெக்ஷனா இருக்கு. உண்மையிலேயே அந்த கான்சியஸ்னஸ் இருப்பதனாலதான் இந்த எண்ணங்களை மனம் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைன்னா இங்க மனம்ங்கிற ஒரு விஷயமே நடக்காது, அது நடைபெற வாய்ப்பே இல்லை. அப்ப எங்க இருந்து இந்த மனம் வந்தது அப்படின்னா, கான்சியஸ்னஸ் ஒன்று இருந்தா தான் மனம் ஒன்று இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நம்முடைய வேத சாஸ்திரம் பேசுது.
வேத சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயமே அதுதான். அதாவது இங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொருத்தன் எனக்கு தேவையில்லை. நான் வந்து என் நண்பர்களோட ஒரு அறையில பேசிக்கிட்டு இருக்கேன். 4-5 பேர் உட்காந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு டீ பார்ட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பவர் கட் ஆயிடுது. அப்ப ஒரு கும் இருட்டு ஆயிடுது. அந்த கும் இருட்டுல எனக்கு எதிரில் இருக்கிற நண்பன் தெரியல, நான் டீப்பாய் மேல வச்சிருந்த டீ தெரியல. ஆனா நான் இருக்கிறேங்கிறது எனக்கு இன்னொருத்தன் என்ன காட்டி கொடுக்க வேண்டாமே. அது எப்பொழுதும் நான் இருக்கிறேங்கிற என்னுடைய நிலைப்பாடு எனக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு இல்லையா? இதைதான் நம்ம கான்சியஸ்னஸ்ன்றோம். அப்ப இந்த நிலை தான் நமக்கு வந்து எப்பொழுதும் இருக்கு. ஆனா அது நமக்கு அனுபவம் ஆகாம இருக்கிறது தான் இங்க நமக்கு இருக்கிற ப்ராப்ளம். ஏன்னா நம்ம அதை மறந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டு நம்ம இந்த மைண்ட் சொல்ற விஷயத்த உண்மைன்னு அபிமானம் பண்றதுனால உலகம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இந்த உலகம் மாயைன்னு எப்படி தெரியுது இந்த மனசுக்கு? அதுவும் இந்த பாடத்திட்டங்கள் மூலமா தான் தெரியுது. அப்ப இந்த பாடம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி நீங்க இந்த எண்ணங்கள் எல்லாம் தொகுப்பா இருக்கிறதுனால இது மனமா விரியுது. நீங்க வந்து இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கி பார்த்தா இங்க ஒன்றும் இல்லை. அப்ப இது மாயை அப்படிங்கிற நிலையெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தகவலா இருக்கிறதுனால மனசு அதை பதிவு பண்ணி இப்படியும் அப்படியும் அலசி பார்க்குது. ஆனா இப்ப நாம என்ன சொல்றோம், இந்த மாதிரி தகவல்களை நீங்க உள்வாங்கிட்டாலும் உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணுங்களேன். நீங்க இருக்கீங்கிறத உங்களுக்கு இன்னொருத்த காட்டி கொடுக்க வேண்டாமே. அப்போ நீங்க இருக்கிறேங்கிறத எந்த இடத்துல நீங்க உங்களை உணர்றீங்க அப்படின்னு நாங்க கேட்கும்போது, ஒவ்வொரு மனிதனும் நான் இருக்கிறேன்ங்கிறத தன்னுடைய விழிப்பு நிலையில உணர்றான். இப்ப நான் விழித்துக் கொண்டிருக்கிறேங்கிறத நான் இருக்கிறேன்னு என்னால உணர முடியும். ஆனா கனவு நிலையில நான் என்ன உணர முடியல. ஆனா நான் வேறு ஒரு உலகத்தை படைச்சு அங்க நான் வந்து என்ஜாய் பண்றேன். அந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அங்க யூனிவர்சலே இருக்கு. அந்த உலகம்ங்கிற விஷயத்துல யூனிவர்சலே இருக்கு. அதே மாதிரி நான் டீப் ஸ்லீப் போறேன், ஆழ்ந்த உறக்கம் போறேன். அப்ப நான் இந்த நனவு உலகத்தையும் விட்டுறேன், கனவு உலகத்தையும் விட்டுறேன். நானே இல்ல. நான் யாரு, ராமசாமியா குப்புசாமியான்னு தெரியல. நான் இந்துவா இஸ்லாமியா நான் தெரியல. என்னுடைய பக்கத்துல மனைவி குழந்தைகள் படுத்துக்கிட்டு இருக்காங்களா தெரியல. அப்படி எதுவுமே தெரியாம நான் என்னையே இழந்து போற ஒரு நிலை தான் அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்குள்ள போயிடுறேன். அப்ப இந்த 3 அனுபவங்களும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இயல்பாவே இருக்கத்தானே செய்யுது. அப்ப இந்த 3 அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு நீங்க உங்களை எந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும்? விழிப்பு நிலையில மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வேற நீங்க கனவுலயும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆழ்ந்த உறக்கத்திலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப விழிப்பு நிலையில நீங்க வரும்போது இந்த விவகாரத்தை உண்மை என்று நம்பினா நீங்க ஏமாந்து போறீங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப கனவு காணும்போது நீங்க கனவுல ஒரு யூனிவர்சலே படைச்சு அங்க வந்து ஒரு பூமிக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கனவு காண்றீங்க. அப்ப அங்க ரோடு இருக்கு, பஸ் இருக்கு, கார் இருக்கு, வெஹிக்கிள் எல்லாமே இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு. எல்லாம் எங்கிருந்து வந்தது? அவ்வளவும் உங்க மனசே படைச்சுக்கிட்டு. அந்த கனவு வந்து நீங்க கலைஞ்ச பிறகு, நீங்க நனவு உலகத்துக்கு வந்த பிறகு நீங்க பாருங்களேன், அந்த கனவுல இருந்த அத்தனை விஷய சுகங்களும் உங்களுடைய மனம் படைத்து கொண்டது. அந்த அத்தனை படைப்புகளுக்கும் நீங்க ஒருத்தர் தான் காரணம். வேற ஏதாவது ரா மெட்டீரியல் வெளியிருந்து எடுத்துட்டு போனீங்களா? ஏதாவது பஸ் செய்யறதுக்கான இரும்பு கொண்டு போனேன், இந்த யூனிவர்சல் செய்யறதுக்கான சில மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டு போனேன், நீங்க ஏதாவது வெளியிருந்து கொண்டு போனீங்கன்னா ஒன்னும் கொண்டு போல. ஆனா உங்களுடைய மனமே அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்சலை படைச்சு அங்க ஒரு புலி துரத்துனா கூட பயந்துகிட்டு ஓடி வர்ற அளவுக்கு அந்த கனவு உங்களுக்கு ரியலா இருக்கு. அதுதான் இங்க லைவ்ல நடக்குது. இப்ப இந்த நனவு வாழ்க்கை நமக்கு ரியலா இருக்கு. இந்த ரியாலிட்டியை பார்த்து இந்த மனசு மயங்குது இல்லையா? இந்த மயக்கம் தான் இங்க மாயைன்னு சொல்றோம். ஏன்னா கனவுல எப்படி இந்த மனசு மயங்கி உலகத்தை அனுபவிக்குதோ அது மாதிரி நனவுலையும் இந்த மயக்கத்துல ஏமாந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த இடத்துல யார் விழித்துக் கொள்ள முடியும்? அந்த விழிப்புணர்வை சரியாக கையாளுகின்றவன் தான் விழித்துக் கொள்ள முடியும். அப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட இந்த 3 நிலைகள்ல விழிப்புணர்வு, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை, விழிப்பு நிலை, கனவு, ஆழ் உறக்க நிலையில இந்த விழிப்பு நிலையில என்னை யார், நான் யார் என்று யார் ஒருவன் விசாரித்து தன்னுள் தன்னை உணர்கிறானோ அவன் மீண்டும் பிறப்பதில்லை. ஏனென்றால் அவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த சத்திய வார்த்தை வந்து நிலைப்பாட்டுக்கு வந்துடுது. இதை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதா இந்த பாடத்திட்டத்துடைய ஆழமான புரிதல். இது வந்து மைண்டுக்கு தான் கொடுக்க முடியும். வேற எந்த வழியிலும் யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அதே மாதிரி பகுத்தறிவு பரிமாணத்தில் வந்த மனிதனுக்கு தான் கொடுக்க முடியும். வேற மிருகத்துக்கோ அல்லது வேற யாருக்கோ இதை கொடுத்து புரிய வைக்கவும் முடியாது. அப்படியே எல்லா மனிதர்களும் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த பாடத்திட்டம் புரியுற அளவுக்கு மனப்பக்குவம் உள்ளவங்களுக்கு தான் இதுவும் புரியும். அப்பதான் நம்ம சொல்ற கிளாஸ் அவங்களுக்கு உள்ள போகும். ஏன்னா மைண்ட் வந்து ஆசிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த பாடம் உள்ள போகாது. அதுக்கு தான் இவ்வளவு விஷயங்களை நம்ம சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய உண்மை சொரூபத்தை காட்டி கொடுக்குறோம். அதை அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்த வேலை முடிஞ்சுது அப்படிங்கிறதாங்க ஐயா இப்ப நம்ம சொல்ற விஷயம். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, இங்க நீங்க மாயையா பாக்குறதும் இந்த உலகம் உண்மையா நம்புறதும் உங்க மனதின் அடிப்படையில தான். ஆனா உண்மையில் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. அப்ப நீங்க மட்டும் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிற புரிதல் வந்துட்டா இந்த உலகத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கிறத தான் உங்க வாழ்க்கை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய அந்த நிலைப்பாடு இங்க இருக்குங்கிறது நாங்க சொல்ல வரோம். அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிறது தான் இந்த வாழ்க்கையை நீங்க ஆனந்தமா வாழ்றதும் துக்ககரமா வாழ்றதும் இந்த உடம்பும் மனசையும் நீங்க கொண்டு வந்து வாழுகின்ற இந்த நிலையில நீங்க புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா
ஒரு அமைதியா வாழ முடிஞ்சா நீங்க வந்து மோட்சத்துல இருக்கீங்க, வீடு பெற்று அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல இது புரியல அப்படின்னா நீங்க ஆசிலேஷன்ல இருக்கீங்க, இன்னும் எதையோ தேடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில தாங்க இதை நம்ம சொல்ல வரோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு இந்த பதில் புரியுதுங்களையா? இல்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா திருப்பி கேளுங்க. நன்றிங்கய்யா. இல்ல இப்ப நான் வந்து இப்ப நான் கனவு காணும்போது வர புலியோ, கேரக்டர்ஸோ நான் தூங்கி எழுந்திருக்கும்போது மறைஞ்சிரும். லைக் நம்ம இருக்கிற லைஃப் மாயை வந்து எப்படின்னா, நான் இப்போ நான் சப்போஸ் இப்போ 60 இயர்ஸ் ஆகிறோம்னா, சேம் சிச்சுவேஷன் இதாகுது. அது நம்ம மாயை சொல்றீங்க. ஓகே. இப்போ என்னோட கேரக்டர் இப்போ சேஷாத்ரிங்கிறவங்க, ராமசாமி, குப்புசாமி, இப்போ 3 கேரக்டர்ஸ்ல வந்து ராமசாமிக்கு ஒரு இது இருக்கும். ஒரு அவங்களோட கர்மாஸ் இருக்கும். அது வந்து கர்மாஸ் அவங்களோட தாட்ஸ் இல்ல அவங்களோட நீங்க அப்படி பார்க்க கூடாது. ஒன் செகண்ட். அதாவது நீங்க வந்து ராமசாமிங்கிற ஒரு கேரக்டர் உங்களுக்குள்ளதான் இருக்கு. நீங்க தான் ராமசாமியை உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க ஏன் இப்ப ராமசாமியோட கர்மாவை பத்தி யோசிக்கிறீங்க? அதை நீங்க பார்க்கவே கூடாது. இங்க சேஷாத்திரி இருக்கிறதுனால ராமசாமி இருக்கிறார், குப்புசாமி இருக்கிறார். அவங்க வாழ்க்கையை நீங்க பார்க்காம நீங்க இருக்கிறதுனால எப்படி கனவுல வந்து இந்த உலகத்தை உங்களால படைச்சப்போ அங்க யாராவது என்னென்ன கர்மாவில வந்தாங்கன்னு நீங்க பாத்தீங்களா? இல்லையில்ல. ஆனா அங்க எல்லாமே நடந்ததா இல்லையா? அது மாதிரிதான் இந்த லைவ்லயும். ஆக உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மட்டும்தான் கர்மா, மற்றவங்களுக்கு எல்லாம் கர்மா இல்ல. ஏன்னா அவங்களே இல்ல, உண்மையிலேயே நீங்க இருக்கிறதுனால அவங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த நிலை பாத்தீங்கன்னா இங்கதான் ரொம்ப மிராக்கலான விஷயம். அதாவது இப்ப அவங்கவங்களுக்கு அவங்கவங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு இந்த உலகம் இருக்கிறதா நம்புறாங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க மாயைன்னு சொல்றோம். இது மனதினுடைய ஒரு சேஷ்டை. அதாவது இப்ப திரைப்படம் பார்க்கும்போது திரையில வந்து நிறைய சம்பவங்கள் நடக்கும். ஒரு படம் நடக்கிற மாதிரி சம்பவம், கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரி சம்பவம், இது மாதிரி விதவிதமான காட்சிகள் வந்து அந்த திரையின் மீது ஓடுது. ஆனா திரையில வந்து அத்தனையும் பொய் தானே, பொய் தோற்றங்கள் தானே. அப்போ கரண்ட் போன பிறகு அங்க எல்லாமே போய் எம்டி ஆயிடுது, வெறும் ஒயிட் ஸ்கிரீன் மட்டும் இருக்கு. அப்ப அந்த ஒயிட் ஸ்கிரீன் தான் சத்தியம். ஆனா அதுல தெரிஞ்சுக்கிட்டு இருந்த படம் எல்லாம் மாயா தானே. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குங்கய்யா. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏன் கேரக்டர் வைஸ் பார்த்து இங்க கும்பாபிஷேகம் நடக்குது, நான் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால நான் கன்னத்துல போட்டுக்கிறேன், அங்க கொலை நடக்குது ஐயோ அப்படின்னு பயப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்க மைண்டினுடைய பிளே தானே. அதை நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு தெளிவு வந்துடுங்க ஐயா. இதை பத்தி நான் நிறைய பேசியிருக்கிறோம். ஏகப்பட்ட கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸே ரைஸ் பண்ண வேண்டியிருக்காது. பரவாயில்ல, நீங்க புதுசா வந்து கேட்டதுனால நான் இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இன்னும் சொல்லுங்க, வேற ஏதாவது சந்தேகம்? நன்றிங்க. நன்றி. ஐயா, என் பேர் ராஜேஸ்வரன். நான் வணக்கம் ஐயா. சேகண்டபாத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. அருமை ஐயா. எனக்கு ஒவ்வொரு கேள்வியும் டவுட் வரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற அந்த கிளாஸ்ல வந்து அந்த ஆன்சர் கிடைச்சிருது எனக்கு. வேற எங்கேயா டவுட்ல தோன்று கேட்கணும் அப்படின்னு இல்லாட்டி வேற வீடியோல கிடைக்குமா அப்படிங்கும் போது உங்க வீடியோல மேக்சிமம் எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருந்துயா. நன்றி. சந்தோஷம். டவுட் நல்லா அருமையா இருக்கு. கண்டு பண்ண நன்றி. நல்லது. அந்த புரிதல் தான் முக்கியம். இந்த பாடங்களை வந்து நீங்க தொடர்ந்து பயணிச்சீங்கன்னா உங்களுடைய மனசு வந்து நல்லா புரிஞ்சுக்கும். எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவு கிடைச்சிடும். அது எதுலையுமே டவுட் இருக்காது மனசுக்கு. ஏன்னா அது எந்தெந்த சந்தேகத்தை மனசுல வச்சுட்டு இருந்ததோ அத்தனைக்கும் விடை கிடைச்ச உடனே அது நிறைவாயிடும். அந்த திருப்தி தான் இங்க அந்த அறிவா பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு நம்ம சொல்றோம். எப்போ மனசு வந்து நிறைவாகுதோ அப்ப அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்துடும். மனம்ங்கிற ஒரு விஷயத்தை அது இழந்துட்டு அந்த அறிவா பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அந்த நிலை தான் நம்முடைய அந்த வெளிப்பாடு, அந்த அறிவின் வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த நிலைக்கு நீங்க எல்லாம் உயரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம மைண்டுக்கு தான் இவ்வளவு தூரமும் டீச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். அது புரியும் உங்களுக்கு. இந்த கிளாஸ் கண்டினியூஸா நீங்க வர நிறைய சப்ஜெக்ட் நீங்க எடுத்து படிக்க அது உங்களுடைய தனிப்பட்ட ஆர்வம் தான். இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது. அவங்கவங்க ஒரு ஆர்வமா இதை செய்யணும். அதுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் வேணும்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த தூய அறிவு தான் தன்னை பிரகாசிப்பதற்கான அந்த உபாதிகளை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல வரோம். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுவே தன்னை வெளிப்படுத்தி பார்ப்பதற்கான படைப்புல இத்தனை அம்சங்களை வச்சுக்கிட்டு அது படைச்சு பார்க்குது. அதுல ஒரு சிலதை தான் சூஸ் பண்ணுது. அதுதான் பகவத்கீதை சொல்லும். எத்தனையோ பேர் என்னை அடைவதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் கோடியில் ஒருவன் தான் என்னை அடைகின்றான்ட்டு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுற மாதிரி ஒரு கோடியில ஒருத்தன் தான் இதை வந்து பிடிக்க முடியும். எல்லாராலையும் இதை பிடிச்சிட முடியாது. அந்த தீவிர நாட்டம் இருக்கணுங்க ஐயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அருமை. நல்ல புரிதலோட வாங்க. நன்றி. வணக்கம் ஐயா. நான் சேஷாத்ரி பேசுறேன். எனக்கு இன்னொரு டவுட்டு. சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம வந்து இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்றோம். இப்போ நம்ம இந்த இதுல அண்டர்ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் நைவேத்தியம் பண்றேங்கிறது நான் சாமிக்கு பண்றேன்னு இருக்கணுமா, நான் எனக்கே பண்ணிக்கிறேன்னு இருக்கணுமா, இல்லாட்டி நான் தான் பண்றேன், நான் தான் பிரபஞ்சங்கிறதால நான் பண்ணவே வேண்டாம், நான் எப்படி எடுத்துக்கிறது?
முன்னாடி எப்படி சொல்லுவாங்கன்னா லைக் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும்னுவாங்க. இப்போ ம். ரெண்டாவதா ஒண்ணு இல்லங்கிறவே நான் இந்த இதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்க. அருமைங்க, அருமையான கேள்வி. மியூட் போட்டுருக்குங்க. அதாவது இப்ப எப்படின்னாங்கய்யா, இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து நம்ம ஹையர் கோர்ஸ் வர வர நமக்கு அந்த புரிதல் மேல வந்துட்டு வர என்ன ஆயிடும்னா, நமக்கு இன்னொன்னு இல்ல. நமக்கு வேறாக இன்னொன்னு இல்ல. நீங்க உணவ வந்து நீங்க நைவேத்தியம் பண்றது, உங்களுக்கு வேற இன்னொன்னு இருந்தா தானே நைவேத்தியம் பண்றதுக்கு. உங்களுக்குள்ளேயே அது சாப்பிடுது. இப்போ ஐயா அந்த பக்கம் அந்த எத்திராசன் ஐயா மியூட் போட்டுக்குங்க. உங்களுடைய இது வெளியே இங்க கேக்குது. அந்த பக்கம் தயவு செஞ்சு மியூட் போட்டுக்கங்க. பேசுறவங்க மட்டும் மியூட் எடுத்து விடுங்க. இல்லைன்னா மற்றவர்களுக்கு கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். அதாவது இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வந்து நீங்க சாப்பிடுற உணவை வந்து யார் சாப்பிடுறா? இப்ப நீங்க வந்து இப்போ சேஷாத்ரி சாப்பிடுறீங்க. அப்ப சாப்பிடும்போது நம்ம வைதிக நெறியில நம்ம வந்து அன்னபூர்ணே, சதாபூர்ணே, சங்கர பிராண வல்லபேன்னு ஒரு மந்திரம் சொல்லியும் சாப்பிடுறோம். அல்லது பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவிஹி, பிரம்மாக்னவ், பிரம்மனாகுதம்னு மந்திரம் சொல்லியும் சாப்பிடுறோம். அப்ப இது மாதிரி நம்ம மந்திரம் எல்லாம் சொல்லி நம்ம அந்த நைவேத்தியத்தை நமக்குள்ள அனுப்பிச்சாலும் அந்த பகவான் தான் சாப்பிடுறான். ஏன்னா நீங்க சாப்பிடுறது லட்டா இருந்தாலும் சாப்பாடா இருந்தாலும் அது உள்ள போய் ரத்தமா, எலும்பா, மஜ்ஜையா, சப்த தாதுக்களா மாத்துறது யார் மாத்துறா? சேஷாத்ரி மாத்துறாரா? கிடையாது. அது உள்ள இருக்கிற அந்த அறிவு தான் மாத்துது. அந்த இறைவன் தான் மாத்துறான். அப்ப அவனே என்ன பண்றான்? அந்த உணவை உள்ள போய் உடலா மாத்தி அந்த உடலுடைய உறுப்புகளா அதை வலுப்படுத்தி இந்த உடம்பை இயங்க வைக்கிறான். அப்ப இந்த இயக்கத்துக்கு ஆதாரமான இறைவனே எல்லாமா இருக்கும்போது நீங்க அதை வெளியே படைச்சா என்ன, உள்ள படைச்சா என்ன, எல்லாம் அவனுக்கு தானே. ஆகவே நீங்க அதை எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா இருமைகள் இல்லாம அது உங்களுக்கே தான் படைக்கப்படுது. அந்த இறைத்தன்மைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே கொடுக்கப்படுற நைவேத்தியம் தானே தவிர உங்களுக்கு வேறாக அங்க இன்னொன்னு இல்லை. அதனால நீங்க அதை அங்க வெளியே படைச்சாலும், நீங்க பகவானுக்கு படைச்சாலும் அது உண்மையிலேயே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இறைவனுக்கு தான் அது போய் சேரும். வேற யாருக்கும் அது போய் சேராது. அதுதான் ஆகுதி கொடுக்கிறது. அக்னியில நம்ம ஆகுதி கொடுக்கிறதும் அப்படித்தான். ஏன்னா நம்ம ஜடாகினி நம்மளோட வயிற்றுக்குள்ள இருக்கிற அக்னியை தான் அதை சாப்பிடுது. இங்க வெளியே இருக்கிற வேள்வி, உலகத்துல நம்ம செய்யற வேள்வி எல்லாம் வந்து ஒரு புற வேள்வி. அது வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பதுக்காக. ஆனா உள்ள இருக்கிற வேள்வி தான் உண்மையான வேள்வி, அக வேள்வி. அப்ப நீங்க வயிற்றுக்குள்ள போடுற சாப்பாடு தான் உண்மையிலேயே இறைவனுக்கு கொடுக்கப்படுற நைவேத்தியம். அந்த நிலை எதுனா நீங்க சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணுங்கிறதுக்கு தான் நம்ம உணவு முறைகள்ல சில விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோம். அது அதுக்கு தனி கிளாஸஸ் எல்லாம் இருக்குங்க ஐயா. நாங்க வந்து எங்களுடைய ட்ரெடிஷன்ல வர்றவங்களுக்கு அதெல்லாம் நாங்க டீச் பண்றோம். ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அதெல்லாம் சொல்லி தரோம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க உலக விவகாரத்துக்குள்ள இருக்கிறவங்க நம்ம கிளாஸ்க்குள்ள வர்றதுக்கு பெரும்பாலும் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா நாம அந்த மாதிரி இப்ப எங்களுடைய ட்ரைனிங்க்கு வந்துட்டீங்கன்னா சில டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி இருந்தா தான் இதெல்லாம் நீங்க செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நம்ம கொடுக்குறோம். அதுக்கு வந்து நாங்க 4 விஷயங்களை ஒருங்கிணைப்போம். அதாவது நம்முடைய மனசு, நம்முடைய உடல், நம்ம உண்ணுகின்ற உணவு, அப்புறம் நம்ம என்ன மாதிரி அந்த உடம்புக்கான பயிற்சிகள், அதாவது மனசுக்கும் உடம்புக்கான பயிற்சிகள். இது எப்படி நம்ம செய்யணும்? இந்த 4ம் ஒரே நேர்கோட்டுல நிக்கணும். இந்த 4ம் ஒரே நேர்கோட்டுல நின்னா இப்ப நாம வந்து நம்முடைய இலக்கு என்ன, அந்த வீடு பேரு, அந்த மோட்சம், பிறவா பெருநிலை, அதை நம்ம அடைய முடியும். அதை விட்டுட்டு நீங்க தனியா மைண்டுக்கு பிராக்டிஸ் பண்ணாலும் நீங்க அடைய முடியாது. தனியா உடம்புக்கு பிராக்டிஸ் பண்ணாலும் அடைய முடியாது. அல்லது நீங்க தனியா நான் வந்து உணவு கட்டுப்பாட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இயற்கை உணவு ஆர்வலரா மாறி நீங்க இயற்கை உணவை எடுத்தாலும் வேலை செய்யாது. காரணம் என்ன? உணவு முறையில நீங்க சரியா இருந்தா மைண்ட்ல சரியா இல்ல, மைண்ட்ல நீங்க சரியா இருந்தா உணவுல சரியா இல்ல. அப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் நீங்க பண்றதுனால உங்களுக்கு அந்த ஒன்றுக்கு ஒன்று அங்க தொடர்பு இல்லாம இருக்கு. அதனால நீங்க டிஸ்கண்டினியூ ஆகி நீங்க அந்த விஷயத்துல ஜெயிக்க முடியாம போயிடுறீங்க அப்படிங்கிறது எங்களுடைய வகுப்புகளுடைய புரிதல். அதாவது எங்களுடைய குருநாதர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த புரிதல். ஆக நாம் இந்த வழிமுறையில தான் எங்களுடைய மாணவர்களை நாங்க வழி நடத்தி கொண்டு போறோம். ஆகவே நீங்க இதெல்லாம் நாங்க வந்து இனிமேல் போக போக இந்த மாதிரி ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க ஏற்பாடு பண்றோம். அதுக்கு தான் இன்னைக்கு நான் பேசுறதுக்காக இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கு நம்ம வருடத்துடைய தமிழ் வருடத்துடைய முதல் நாள்ங்கிறதுனால இன்னும் நிறைய பேர் இதுல எல்லாம் ஆர்வம் இருந்தா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லலான்ட்டு தான் இன்றைக்கு அந்த ஒரு கிளாஸ் போட்டேன். அப்ப நீங்க இதை புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. நீங்க அங்க படைக்கிற உணவும் கடைசியில் நீங்க தான் சாப்பிட போறீங்க. அந்த கல்லு சாப்பிடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க கிருஷ்ணனுக்கே நைவேத்தியம் பண்ணாலும் அந்த கிருஷ்ணனுடைய கல்லு சாப்பிடாது. அந்த நைவேத்திய பிரசாதத்தை அங்க வந்தவங்களுக்கு விநியோகம் பண்ண போறீங்க. அங்க யார் சாப்பிடுறா? உயிருள்ளவர்கள் தானே சாப்பிடுறாங்க. அது இறைவனுக்கு போகும். அதுதான் அங்க நடக்கிற விஷயம். அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஐயா, அதுதான் விஷயம். நன்றி. நன்றி. ஆனா குருஜி, இதெல்லாம் நல்ல மனதை பக்குவப்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் இல்லையா? இந்த மாதிரி ஆத்ம நிவேதனம், வாட்டவர், இந்த மாதிரி நிவேதனம் பண்றது, கடவுளுக்கு ஈக்குவலண்டா பண்றதெல்லாம் ஒரு நல்ல சாலிட் பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா
நம்ம நிச்சயமாங்க ஐயா. ஓகே. ஏன்னா இல்லைன்னா இது வந்து ஒரு ரஜஸை இன்க்ரீஸ் பண்ணிடும் இல்லையா? அது ஒரு ஈகோ கொண்டு வரக்கூடாது இந்த இடத்துல. ஒரு கரெக்ட் இல்லைங்களா? அதுதான் நாங்க சொல்றோம். அதாவது ஒரு செயலை செய்றோம்னா, அது ஏன் செய்றோம்? எதற்காக செய்றோம்? அப்படிங்கிறத நமக்குள்ள விசாரம் பண்றதுக்கு தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த பகுத்தறிவை நம்ம பயன்படுத்தி, அந்த பூஜையினுடைய நோக்கம் என்ன? அந்த ஜபத்தினுடைய நோக்கம் என்ன? அப்படிங்கிறத நம்ம விசாரம் பண்ணி பார்த்து, அதுல விவேகத்தினால நம்ம விழித்துக்கொண்டு அந்த காரியத்தை செஞ்சா, அந்த காரியத்தினுடைய விளைவுகள் வந்து நமக்கு பாசிட்டிவா முடியும். அது புரியாம நம்ம மனம் போன போக்குல ஒருத்தர் சொல்லிட்டான், அதனால செய்றேன், அவன் செய்றான், நான் செய்றேன் அப்படின்ற மாதிரி. இப்ப அதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னா, இப்ப ஒருத்தர் குழந்தை இல்லைன்ட்டு கோயில்ல போய் தொட்டில் கட்டுறாங்கன்னா, ஊரே போய் தொட்டில் கட்டும். ஆனா எல்லாருக்கும் குழந்தை பிறக்கணும் இல்ல, ஏன் பிறக்க மாட்டேங்குது? அப்போ இங்க ஏதோ விஷயம் இருக்கு. அப்ப அதே மாதிரி ஒருத்தர் கல்யாணம் ஆகல அப்படின்ட்டு போய் மரத்துல தாலி கட்டுறாங்க. அப்ப எல்லாருக்கும் கல்யாணம் ஆகணும் இல்ல, ஆனா ஏன் ஆக மாட்டேங்குது? அப்ப இங்க புரிதலற்ற தன்மை. ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதை ஏன் செய்யறோம், எதற்கு செய்யறோம் அப்படிங்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம அதை செய்யும் போது அதனுடைய பலன் வந்து அபரிமிதமாக இருக்கும். ஆகவே நாம் செய்கின்ற செயல் விளைவுகள் தான் நமக்கு நல்லதாகவும் கெட்டதாகவும் நம்முடைய கர்மாவாகவும் மாறப்போகுது. அப்ப நம்முடைய கர்மாவை வந்து நம்ம எப்ப இல்லாம செய்யறோமோ அப்பதானே நம்ம காரணத்தேகமே அழியக்கூடிய நிலை உண்டாகும். அப்ப நம்ம காரணத்தேகம் இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்பு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காரண சரீரம் தான் நமக்கு வந்து இந்த சூட்சும சரீரத்தையும் ஸ்தூல சரீரத்தையும் உண்டு பண்ணுது. ஏன்னா இப்ப நம்ம பிறப்புக்கு காரணமா மனம் இருக்கு, மனதுக்கு காரணமா இந்த உடல் வந்துடுது. அப்ப இந்த உடல் மீண்டும் விவகாரத்துல ஈடுபடுது, அப்புறம் மீண்டும் எண்ணங்களை எழுச்சி பெற வைக்குது, அப்புறம் மீண்டும் எண்ணங்களை சேகரிச்சு அடுத்த பிறவிக்கு தயாராயிடுது. இப்படியே ஒரு பிறவி சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க நம்ம எந்த இடத்துல விழிச்சுக்கணும்? அப்ப இந்த மாதிரி செயல் விளைவுகள்ல நான் உண்மையிலே என்ன செய்யறேன் அப்படிங்கறத நமக்குள்ள ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்ம அதை புரிதலோடு செய்யும் போது நம்முடைய நிலைப்பாடு என்னவா மாறும் தெரியுமா? இங்க நான் செய்யல, எல்லாமே என்ன வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மை வந்துரும் பாத்தீங்களா? அதுதான் சரணாகதின்னு சொல்றோம். அப்ப அந்த சரணாகதிக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அப்படி வந்துட்டா இங்க நமக்கு கர்மாவும் இல்ல, இங்க நாம எதுவும் செய்யறதும் கிடையாது. அப்ப அந்த நிலையில நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த யோகமா மாறி கர்ம யோகமாக மாறி நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நமக்கு இந்த மோட்சத்தையும் கொடுத்துரும். அப்பதான் நம்ம வந்த வேலையை முடிக்க முடியும். இல்லைன்னா அப்படியே பிறவி சக்கரம் வந்து சுழன்றுகிட்டே இருக்கும். புனரபி மரணம், புனரபி ஜனனம்ட்டு அந்த சுற்றுல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதா, வெளிவரவே முடியாதுங்க ஐயா. ஆகவே நீங்க புரிதலோட இதை பயணிக்கிறது தான் விசேஷம்னு நான் சொல்லலாம். அது முக்கியம் ஐயா. நன்றிங்க. ரொம்ப நீட்டா புரிஞ்சுது. ஐயா, நீங்க இந்த பாடத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்கெல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கோம், 1 வாரம் இல்லை 6 months அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ வேற எக்ஸாக்ட்லி வி கேன் கோ அண்ட் சி உங்களோட கரிக்குலம் வாட் எவர் டீச்சிங் மெத்தட். ஏன்னா வெப்சைட்ல அந்த மெத்தட் இதெல்லாம் போடலாம், அந்த ப்ராசஸ் நம்ம என்னென்ன எங்கேயாவது பேச போறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது இப்போ நான் வந்து இப்ப நீங்க கேட்ட கேள்வி மாதிரி உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த குரூப்ல புதுசா வந்திருக்காங்கிறதுக்காகத்தான் இப்ப அவங்களுக்கு நம்ம இதை சரியா வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறத நான் இன்றைக்கு வகுப்புல அதை பத்தி பேச போறேன். ஓகே சார், கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா. தேங்க்யூ. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அப்ப நம்ம கிளாஸஸ்ல வந்து சாட்சி பாவத்துல இருந்துதான் பழகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லும்போதுப்பா அந்த இன்ட்யூஷன் உள்ளுணர்வு அப்படிங்கிறது அதுவுமே அந்த இடத்துல பொய்யா தானப்பா போயிடுது. அப்ப இன்ட்யூஷன்றதுக்கும் விழிப்பு நிலை அப்படிங்கிறதுக்கும் என்னப்பா டிஃப்ரென்ஸு? 2வது வந்து நம்ம விழிப்பு நிலையில இருக்கிறதுனால ஆகாமியம் வராம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை எப்படி கரெக்டா ஃபாலோ பண்றது? அந்த இன்ட்யூஷன்ன்றது நமக்கு பொய்யா தானப்பா போயிடுது. சாட்சி பாவத்துக்கு வந்துட்டு அங்க எதுவுமே இல்லாம போயிடுது இல்லப்பா. எனக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் விளக்கம் வேணும்ப்பா. அதாவது இப்போ நீங்க இன்ட்யூஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நீங்க எப்படி புரிஞ்சிட்டு இருக்கீங்க? அந்த உணர்வு தான் நான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த உணர்வு மட்டும் தான் இருக்குது. அப்ப அது எப்படி இல்லாம போகும், பொய்யாகும்? அதுதான் நீங்க. ஆக்சுவலா அந்த உணர்வு தான் நீங்க. நீங்க இருக்கிறதுனால தான் உலகம் இருக்கு. இப்ப உங்க மைண்ட் இங்க உலகத்தை உண்டு பண்ணலையே. இங்க வந்து நம்ம எண்ணங்களால் தானே மைண்டே உருவாகுது. இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க எப்படி இன்ட்யூஷன்ங்கிற ஒரு வார்த்தையை எது எடுத்துக்குது? மைண்ட் தான் எடுத்துக்குது. அது மொழியில வேணா அது இன்ட்யூஷன் சொல்லுங்க, தமிழ்ல உணர்வுன்னு சொல்லுங்க, சான்ஸ்கிரிட்ல வந்து பிரக்னைன்னு சொல்லுங்க. எப்படி வேணா நீங்க மொழிகள்ல மாத்தி மாத்தி சொன்னாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற என்னுடைய தன் உணர்வை நான் என்றைக்குமே இழக்க முடியாது இல்ல. அப்ப அந்த இழக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து எப்படி பொய்யாக போகும் நீங்க நினைக்கிறீங்க? அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. அப்ப நம்ம கிளாஸஸ்ல நீங்க சொல்லும்போது நான் உணர்ந்தேன், நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்றதே வந்து அது மனசோட வேலை தான். அந்த இடத்துல வந்து மனம் தான் அந்த இடத்துல ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. டுவாலிட்டில தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்னதுனாலதான்ப்பா நான் திருப்பி அது என்னன்னு கிளியர் பண்ணிக்கிறதுக்காக கேட்டேன்ப்பா. சரி. இப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா,
இப்ப வந்து நான் இருக்கிறேனுங்கிற நான் இருக்கிறதுனால தான் எல்லாமே என்னால எடுத்துக்க முடியுது. இப்ப நான் இருக்கிறதுனால தான் இப்ப நம்ம பேசுறது முடியுது. நான் இருக்கிறதுனால தான் காது கேட்குது. நான் இருக்கிறதுனால தான் மூக்கு நுகருது அப்படின்ட்டு நேத்து கூட ஒரு இது போட்டிருப்பேன் சப்ஜெக்ட். எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, இதை வந்து கடோ உபநிஷத்து மந்த்ராவை நான் திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்றேன். நான் தத்ர சூரியோபாதி நான் சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஷ்ய பாஷா சர்வமிதம் விபாதிங்கிற மந்திரத்தை நான் ஏன் மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் இருப்பதினால்தான் சூரியன் ஒளிர்கின்றது, நான் இருப்பதினால்தான் சந்திரன் ஒளிர்கிறது, நான் இருப்பதினால்தான் விண்மீன்கள் ஒளிர்கின்றன. அப்ப நான் இல்லாமல் அக்னி ஒளிர்ந்து விட முடியுமா? குதோயம் அக்னிக்கு அப்படி ஒரு கேள்வியை வந்து கடோ உபநிஷத்து கேட்குது. அப்போ எல்லாமே என்னுடைய இருப்புனால இங்க இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது என்னுடைய இருப்பை நான் இழக்கவே முடியாது. நான் இருக்கிறதுனால எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய தன்னுணர்வை என்னுடைய இன்ட்யூஷனை நான் விடவே முடியாது. ஆனா அந்த இன்ட்யூஷன்ல நான் நிக்கிறேனாங்கிறதான் தெரியாம இருக்கிறேன். அதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க மைண்டுக்கும் இன்ட்யூஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாம தான் நீங்க இந்த கன்ஃபியூஷனுக்கு வரீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு எண்ணத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு அது மைண்டா அது இன்ட்யூஷனான்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. இங்க எல்லாமே அந்த இன்ட்யூஷன் இருக்கிறதுனால இருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல அதை ஏன் பிரிச்சு பார்க்கணும்? எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு. இந்த ஹோல் யூனிவர்ஸ்லயே உங்களுக்குள்ள இருக்கு. அப்ப அதை பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரிக்கிறது மைண்ட். அதுதான் டுவாலிட்டி வரும். இப்ப வந்து அதை பேனான்னு இங்கிலீஷ்ல சொல்றதும் அதை வந்து தமிழ்ல வந்து எழுது பொருள் அப்படின்னு சொல்றதும் நாம தான் மொழியை உண்டாக்குறோம். அதை வந்து உருவத்துல இதை இது இதுன்னு சொல்றோம். ஆனா மனசு அதை எப்படி ஏத்துக்குதோ அந்த மாதிரி அதை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பேனான்னு நான் சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு வேணுமல்ல, உங்ககிட்ட அறிவு வேணுமல்ல, அதுதான் நீங்க. அப்ப இந்த உலகம்ங்கிற ஒரு விஷயம் என்னென்ன விஷயங்களை உங்ககிட்ட திணிக்குதோ அதை பூரா உங்களால இது இன்னதுன்னு பகுத்து பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா? அந்த ஆற்றல் மயமான அந்த அறிவை நீங்க தான் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய ரியாலிட்டி. அதுதான் அப்சல்யூட் ரியாலிட்டின்னு நம்ம சொல்றோம். அதை நீங்க இழக்கவே முடியாது. ஆகவே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், இப்ப நான் தான் இந்த பிரம்மம் அப்படின்னு நீங்க நினைக்கிறேன் அப்படிங்கிறது உங்க மைண்ட் லெவல்ல நீங்க பரோட்ச ஞானமா நான் பிரம்மம் நினைக்கிறத நான் இங்க சொல்ல வரல. அது மைண்டினுடைய பிளேபேக். நான் வந்து பிரம்மம்னு இப்போ யார் வேணா படிச்சுட்டு நான் பிரம்மம்னு சொல்லலாம். ஆனா நான் பிரம்மம்ங்கிறத அனுபவமா நான் உணர்ந்தனாங்கிறதான விஷயம். அதுக்குதான் நம்ம இந்த விஷயங்களை இன்னும் நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள நுழையணும், அப்பதான் அது அனுபவத்துக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஆழமா சொல்ல வரும். அதாவது இப்போ மலை மேல நெருப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து போய் நேர்ல காட்ட வேண்டியதில்லை. இங்கிருந்து புகை போனாலே நீங்க பாருங்க அங்க நெருப்பு இருக்கிறதுனாலதான் புகை போகுது அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு அது ஒரு அறிவா ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற விஷயமும் இந்த புத்தக அறிவா உங்களுக்குள்ள திணிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் பிரம்மம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி இல்லை. அனுபவம்ங்கிறது நமக்குள்ள நடக்கணுமல்ல, நிகழணுமல்ல. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் நமக்குள்ளேயே கொண்டு வந்தா தான் அது நிகழும். உங்களுக்கு வேற இன்னொன்னு இருந்தா அது நிகழாது. ஏன்னா இன்னொன்னு இருந்ததுன்னா அப்புறம் அது வேறு நீங்க வேறும்போது எப்படி வித்தியாசம் தெரியாதுல்ல. நீங்க மட்டும் இருக்கீங்கன்னா நீங்க உங்களை உணர முடியும். கண்ணாடியில போய் நீங்க உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு வேற இன்னொரு உருவம் வந்துடும். அப்போ உங்க அபிமானம் அந்த உருவத்தின் மேல போயிடும். அப்போ என்ன ஆகும், அந்த கண்ணாடி இருக்கிற உருவத்துல நீங்க முகத்தை பார்ப்பீங்க, கையை பார்ப்பீங்க, அதை ரசிப்பீங்க. அப்ப என்ன ஆயிடும், உங்களுடைய இயல்பை நீங்க இழந்து அந்த உருவத்தின் மேல அபிமானம் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அது மாதிரி இந்த உலகத்தின் மேல அபிமானம் வைக்கிறீங்கன்னா இன்ட்யூஷனை விட்டுறீங்க. ஆனா நீங்க நான் இருக்கிறதா தான் இந்த கண்ணாடியில உருவமே தெரியுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு போயிட்டா, உங்களுக்கு கண்ணாடியில் இருக்கிற உருவமே நான் தான் அப்படின்னு புரிஞ்சு போயிட்டா அப்புறம் எங்க இருந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் கண்ணாடியில் இருக்கிற உருவத்தின் மேல அபிமானம் போகாது. இந்த பக்கம் இருக்கிறது தான் நான் அப்படிங்கிற புரிதலோட நீங்க இருக்கிற மாதிரி இங்க இருங்க. அதுதான் உங்களுடைய இன்ட்யூஷன், உங்களுடைய ரியாலிட்டின்னு சொல்லி தரோம். அப்படி புரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா. தேங்க்ஸ்ப்பா. புரிஞ்சிருச்சுப்பா. எங்க தப்பு பண்ணேன்றது தெரிஞ்சிருச்சுப்பா. நன்றிப்பா. நன்றி. ஐயா வணக்கம். நான் அந்த வணக்கங்க. ஆத்மபோதம் கிளாஸ் கேட்டபோது நீங்க அந்த உங்களோட டெலிகிராம் சாட்லயே மேல அந்த பாகவதமோட ரெக்கார்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ராமகிருஷ்ணன் நடக்கிறது அதுல பாதிக்கு 27க்கு மேல இல்லைங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரேக் ஆயிடுச்சு. அப்புறம் வாமனாவதாரம் வந்துருச்சு. அந்த கண்டினியூஷன் எங்க கிடைக்கும்? எதுல சொல்றீங்க? டெலிகிராம்லயா? டெலிகிராம்ல 27 வரைக்கும் தான் இருக்கு அந்த பாகவதம். அதுக்கப்புறம் இல்ல இல்ல வாமனாவதாரம் வந்தது. அந்த ஃபுல் ஆமா கண்டினியூஷன் இல்ல அதுலயே இருக்கு. அது என்ன பண்ணிருப்போம்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஷார்ட்டா எடுத்து கொடுத்துருப்போம். 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி பேசுற மாதிரி எடுத்து சப்ஜெக்ட் உள்ள கொடுத்துருப்போம். அப்புறம் நீங்க அதை தொடர்ந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுறது என்ன ஆகும்னா ஒவ்வொரு கிளாஸும் 1 மணி நேரம் ஓடும். அப்பதான் உங்களுக்கு அதனுடைய அடுத்த சப்ஜெக்ட் எல்லாம் அதுல பிரீஃபா இருக்கும். நீங்க அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்க வந்து அதை டெலிகிராம்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். அல்லது அந்த டெலிகிராம் சேனல்லயே போய் நீங்க அந்த
மேல இருக்கிற பராபரம்ங்கிறத டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும். மீடியா லிங்க், அப்புறம் அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கிறத காட்டி கொடுக்கும். அதுல நீங்க வேணுங்கிறத எடுத்து அதுல பிரீஃபா பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, பராபரம்ங்கிறத கிளிக் பண்ண உடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அதுல உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன்ல எல்லாம் காட்டி கொடுக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத. அதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. அப்புறம் நான் வேணா அதை ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப சொல்றேன். அதை பார்த்து நீங்க அது மாதிரி போங்க. அதுல எல்லாமே லைனா கண்டினியூஸா இருக்கு, டெலிகிராம்லயே இருக்கு. சரிங்க. அதுல ஆக்சுவலா அந்த 27 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆமா, வந்து அந்த 27 வரைக்கும் தனித்தனியா கொடுத்துருப்போம். ஆமா. இல்ல அதனுடைய கண்டினியூட்டி இருக்குங்க ஐயா. சரிங்க. அந்த 28ன்னு வராது, 28ன்னு வராது, அப்புறமேட்டு தான் கண்டினியூவா வரும். அப்படியே நீங்க பாருங்க, அதுல இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஓகே. அதே ஆர்டர்லயே கேட்கணும். ஓகே. அதே ஆர்டர்ல அப்படியே சரிங்க. கேட்டுக்கோங்க. சரி, நல்லது. நன்றிங்க. நன்றிங்க. நல்லதுங்க ஐயா. இப்ப மணி வந்து நமக்கு 5 போகுது. இப்ப நம்ம என்னன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம மெயினா பேச வந்தது, இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வருஷ பிறப்புங்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு தான் இன்னைக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது இப்ப நம்ம வந்து இங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து எல்லாமே தத்தாத்ரேயருடைய ஃபேமிலி, நமக்கு வந்து குரு வந்து தத்தாத்ரேயர் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். அப்ப இப்போ நம்ம வந்து இந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம வந்து இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகாம செப்பரேட்டா அவங்கவுங்க வெளியில போயிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்கலாம். இப்போ வந்து வேற ஒருத்தர் வேற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கலாம். ஃபர்தரா இதுல என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில தெரிஞ்சுக்கிறதுக்கு வரலாம். ஸோ இது மாதிரி நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நான் அதை வந்து எந்த தவறும் சொல்லல. ஆனா இப்ப நான் என்ன இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்முடைய ஒரு குடும்பத்துல, அதாவது இந்த தத்தாத்திரேயருடைய குடும்பத்துல மெம்பர்ஷிப்பா வர்றவங்க அவங்கவுங்க பெயர்களை கொடுத்தீங்கன்னா, இப்ப நாம வந்து இங்க தத்தாத்திரேயருடைய ஃபேமிலியா அவங்கள கன்வெர்ட் பண்ணுவோம். அப்ப அந்த நேம் மூலமா நீங்க இங்க தத்தாத்திரேயருடைய ஃபேமிலியா கன்வெர்ட் ஆன பிறகு உங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்பெஷல் சப்ஜெக்டா, அதாவது தத்தாத்திரேயருடைய வழியில நீங்க எப்படி வாழணும், அப்படி வாழ்றதுனால உங்களுக்கு என்னென்ன வாழ்வியல் முறைகள்ல மாற்றங்கள் உண்டாகும், அப்ப அதுல வந்து டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸை நீங்க எப்படி நடைமுறைப்படுத்தணும், அதுல வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த மனம், உடல், உணவு, பயிற்சிங்கிற முறைகள் எல்லாம் அதுல வந்துடும். 4 விஷயங்கள் கொண்டு வர போறேன். அதாவது இந்த மனம் வந்து அடக்கலாம் முடியாது. ஆனா இந்த மனதை எப்படி அறிவா மாத்துறோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நல்ல ஒரு தெளிவு இருந்தாலும், நம்ம ஏன் அதுல நிக்க முடியல அப்படின்னா, நமக்கு உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்கள்ல என்ன படிக்கிறோம், நான் மனம் அல்ல, நான் உடல் அல்ல அப்படின்னு படிச்சாலும், இப்ப நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனைன்னு வந்த பிறகு என்ன பண்ணுது, அந்த உடம்புடைய உபாதை தான் நமக்கு பெருசா தெரியுது. இப்ப தலைவலி வந்துடுது, வயிறு வலி வந்துடுது அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம வேதத்துல சொல்லப்பட்ட விஷயத்துல நீ உடம்பு அல்ல, நீ அந்த உணர்வு தான் அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம ஏத்துக்க முடிய மாட்டேங்குதுல்ல. ஏன்னா அந்த வலி தாங்க முடியாம துடிக்கும் போது, இந்த நேரத்துல உணர்வு எங்கெங்க இருக்கு, நான் வலியில துடிச்சிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்துல போய் நீங்க உணர்வு பிரம்மம்னு பேசிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்கவுங்க இதைத்தான் சொல்றதை நான் பாக்குறேன். அப்ப இங்க என்ன நான் புரியறேன்னா, அதாவது இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த உடலுடைய அபிமானத்தை விட முடியாம இருக்கிறது காரணம் என்னன்னா, இந்த புரிதல், அந்த பாடத்திட்டத்துல அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனா அது வந்து ஒரு பரோட்ச ஞானமா இருக்கு, அனுபவத்துக்கு வராதனால அவங்களால உடல் பற்ற விட முடியல. அப்ப அந்த உடல் வலியை வந்து அவங்களால ஏன் தாங்க முடியல அப்படின்னா, அங்க வந்து அந்த முறையா அந்த உடலை அணுகிறதுக்கான வழி தெரியல அவங்களுக்கு. அதாவது உடம்ப வந்து பராமரிக்க தெரியல, உடம்ப வந்து கையாள தெரியல. அப்போ அந்த உடம்ப கையாளுவதற்கான சில ரகசியங்கள் இருக்கு. அதாவது அது மனம் சார்ந்துதான் உடலை கையாள முடியும். ஏன்னா இங்க மனசுதான் உடம்பா இருக்கு. அதாவது உடம்பு வந்து ஸ்தூலமா இருக்கு, மனசு வந்து சூட்சமா இருக்கு. அப்போ நம்ம மனதுக்கு உண்டான கட்டளை வந்து எப்படியெல்லாம் சொல்லுதோ அப்படியெல்லாம் உடம்பு போகக்கூடாது. இப்ப மனசு வந்து ஒரு லட்டை பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசைப்படுது அப்படின்னு உடனே உடம்பு என்ன பண்ணுது, அந்த லட்டு ஆசையை எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே சுகர் ஏறிடுது. அப்ப அந்த சுகருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகுது. அப்ப இது மாதிரி மனம் போன போக்குல உடம்பு வந்து ஆட்டுவிக்கப்படுது இல்லையா? இப்ப நாம என்ன சொல்றோம், அந்த மனம் வந்து ஆட்டுவிக்கிற மாதிரி உடம்பு ஆடக்கூடாது. இங்க வந்து அறிவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனம் வரும்போதுதான் அந்த அறிவு இந்த உடம்ப வழி நடத்தும். அப்பதான் உடம்பு வந்து சரியா இருக்கும். ஏன்னா இங்க இந்த யூனிவர்சல் தான் இந்த உடம்பே. இங்க வந்து நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரும்போது, இந்த வெளி உலகம் உண்மையிலேயே பிரபஞ்சம் இல்ல. இந்த உடம்பு தான் பிரபஞ்சமா இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்துல நான் இதை எப்படி கையாள போறேன், அப்ப இந்த பிரபஞ்சத்துல எனக்கு என்ன தேவை, எப்படி தேவையில்லை, இதை எப்படி நான் மாடிஃபை பண்ண போறேங்க, அத்தனை விஷயங்களும் என்னுடைய அறிவிலேயே இருக்கு. ஆனா அந்த அறிவை பிரகாசிக்க தெரியாததுனால நான் மனம் போன போக்குல போய் என்னுடைய உடம்ப நான் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறேன். அப்ப இது மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இப்ப வயதானவர்களும் இருக்கலாம், இங்க எல்லா ஏஜ் கேட்டகரி இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள நீங்க வர விரும்புனீங்கன்னா, இங்க வந்து நம்ம சில டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் சொல்லி கொடுப்போம். உணவு முறைகளை இப்படி சேஞ்ச் பண்ணணும், அப்புறம் நீங்க வந்து உடலுக்கான சில விஷயங்கள் இப்படி செய்யணும், மனதுக்கான சில விஷயங்கள் இப்படி செய்யணும்,
அதைதான் நீங்க பயிற்சியா செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த உடல் மனம் இந்த உணவு விஷயங்கள்ல சில பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிப்போம். அது எதுக்காகன்னா இப்போ நீங்க அந்த முறையா அதை நீங்க செய்யும் போது நீங்க அந்த நிலைய சீக்கிரம் வந்து பிடிக்கலாம், அந்த நிலைப்பாட்டுக்குள்ள வரலாம். ஆனா இது எல்லாருமே செய்யறாங்களே, நீங்க என்ன புதுசா செய்ய போறீங்க? இப்ப நிறைய ஆர்கனைசேஷன்ல இதுதானே பிராக்டிஸா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும், இப்ப அதுதான் நம்ம இங்க சொல்ல வரோம். இங்க மற்ற ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இப்ப உடற்பயிற்சிகள் அப்படின்னா காலையில எழுந்து யோகா எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சில டிசிப்ளின் ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் சில இயற்கை உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சில இயற்கை உணவுகள் சாப்பிட வைப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து மெடிடேஷன் சொல்லி ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு சில தியான பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் கம்பைண்டா வருது இல்லையா? அப்ப எல்லாமே ஒரு ரொட்டீனா வர்றதுனால அதுதானே பயிற்சிகள். அப்ப அது மூலமா தானே நாம வந்து தயாராகி வரோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அது மாதிரி தயாரானவங்க எல்லாம் வந்து அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்களா? அந்த என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டாங்களா? அல்லது அட்டைன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா இல்ல. எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா எல்லாமே அந்த இதற்குள்ள வருவாங்க. கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் சில விஷயங்கள் பிடிக்காம அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காம போயிடுவாங்க. அல்லது அவங்களுக்கு என்னன்னா அந்த கட்டுப்பாடு பிடிக்காம போயிடும். அந்த நிலையில நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை விட்டு வெளியே வரலாம். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் என்னன்னா அதுல வந்து இந்தந்த ஏஜ் கேட்டகரி தான் உள்ள வரணும், வயசானவங்க உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. இப்ப நம்ம இதுல அப்படியெல்லாம் இல்ல. இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விஷயத்துல இன்னும் சில விஷயங்களை லகுவா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு எல்லாமே மைண்ட் சம்பந்தமா தான் நம்ம கிளாஸ் இருக்கும். ஆனா அந்த மைண்டை வந்து நீங்க எந்த அளவுக்கு அந்த அறிவு நிலைக்கு உயர்த்த உயர்த்த உங்களுடைய உடல் உங்களுக்கு எப்படி அழகா அது உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்க ஆரம்பிக்கும். அந்த இயக்கத்தின் வாயிலா நீங்க உங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் தேவைப்படும், எந்த உணவுகளை வந்து நீங்க தவிர்க்கலாம், அந்த உணவு கூட எந்த அளவுக்கு நீங்க குறைச்சலா எடுத்துக்கலாம். உணவு இல்லாமயே உங்களால அதிக உணவு எடுக்காம 1 நேரம் 2 நேரம் சாப்பிட்டாலே நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த மாதிரி சில வழிமுறைகள் எல்லாம் இதுல சொல்லி தர போறோம். ஆகவே விருப்பம் இருக்கிறவங்க உங்களுடைய பெயர்களை வந்து கொடுங்க. அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்காக தனியா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மனசுல வச்சுக்கோங்க. இது கட்டாயம் இல்ல. ஆனா இதுக்குள்ள வர்றவங்க இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு அடாப்ட் ஆக முடிஞ்சா கண்டினியூ பண்ணுங்க. அதர்வைஸ் வெளியே போய்க்கலாம். ஆனா வெளியே போயிட்டு உள்ள வந்தீங்கன்னா அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. அது அப்புறம் சொல்றேன். ஆனா உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது பிடிச்சா கண்டினியூ பண்ணுங்க, பிடிக்கலன்னா வெளியே போகலாம். அது நான் கண்டிஷன் கிடையாது. ஆனா வெளியே போன பிறகு அட நம்ம இருந்திருக்கலாமே, ஏன் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி வரும்போது உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்போம். அந்த பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். அது பின்னாடி சொல்றேன். ஏன் அதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு பொழுதுபோக்கு இடம் கிடையாது. இப்ப நம்ம இந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நாங்க அவங்கள பொருட்டா எடுத்துக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த குரூப்ல வந்து ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா நாங்களே ஓபன் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் சீன் வித்தின் எ மந்த், லாஸ்ட் சீன் வித்தின் எ இயர்லாம் இருக்கும். அப்ப இவர் உள்ள வந்து 1 மாசமா வரவே இல்ல, 1 வருஷமா உள்ள வரல அப்படின்ற நபர்லாம் நம்ம காட்டி கொடுப்போம் இந்த டெலிகிராம் சேனல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்கா எங்களுடைய அட்மின் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன் ரிமூவ் பண்றாங்கன்னா அவங்க யூஸ்லெஸ்ஸா இருக்காங்க இந்த குரூப்புக்கு. ஏன்னா இந்த குரூப்ல வந்து மெஜாரிட்டி முக்கியம் இல்ல. இங்க 1000 பேர் 10,000 பேர் குரூப்ல இருந்து இங்க என்ன பெருமை அடைய போறோம், ஒண்ணும் கிடையாது. 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் பயனடைகிறாங்களா அப்படிங்கறதா இந்த குரூப்புடைய நோக்கம். அப்ப அந்த 10 பேருமே பயனடைகிறவங்களை மட்டும் தான் நாங்க உள்ள வச்சுக்கிறோம். பயனடைய விருப்பம் இல்லாதவங்களை வெளியே நாங்களே அனுப்பிட்டே இருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா நாங்களே அதுல லாஸ்ட் சீன் வித்தின் எ மந்த் வந்துட்டாலே நாங்க அவங்கள தூக்கிடுவோம். ஏன்னா 1 மாசம் உள்ள வரலன்னா இவங்க நிறைய பாடத்தை படிக்கவே இல்லை, அப்ப இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை இவங்களுக்கு அப்படின்ட்டு நாங்க தூக்கிடுவோம். அப்ப அந்த மாதிரி இந்த சிஸ்டம் வச்சிருக்கோம். அதே மாதிரிதான் இப்போ இந்த கிளாஸஸ்ல வந்து இப்ப நம்ம அடுத்தது அப்டேட் பண்ண போறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வராத மாதிரி. அதாவது இப்ப எந்த ஏஜா இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மருந்தே இல்லாம வாழலாம். அதுக்குண்டான வழிமுறைகள் எல்லாம் நாம சொல்லி தர போறோம். விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணுங்க. நான் வந்து அவங்களுக்காக தனியா அந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றேன். அப்ப இப்ப என்ன பண்ணுவோம்னா, இப்ப மணி 5, 7 ஆச்சு. கிளாஸ் இந்த டைமோட முடிச்சுக்கலாம். டைம் போயிட்டு இருக்கு. இதை சம்பந்தமா நீங்க பெயர் கொடுத்த பிறகு அப்புறம் நான் அந்த இதை எப்ப தொடங்குறேன், என்ன எப்ப ஆரம்பிக்கலாம், அதுல என்ன சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்றேன். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்துட்டு ஓகே பண்ணுங்க. பெயர் கொடுக்கறது வந்து நீங்க விருப்பத்தை தெரிவிக்கிறீங்க. அதுக்குள்ள அப்புறம் நுழைஞ்சிட்டீங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வர போறேன். அதை நீங்க விருப்பப்பட்டா செய்யலாம். எல்லாருமே பார்த்துக்குங்க. மற்றபடி வேற ஒண்ணும் இல்லையா, வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, சொல்றேன், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். இந்த விஷயம் இப்ப நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஐயா, இந்த பெயர் பதிவு எப்படி செய்யுது? ஜஸ்ட் இந்த டெலிகிராம்ல கீழே பேர் போடுங்க. நான் அதை எடுத்து தனியா நோட் பண்ணிப்பேன் டைரியில. அப்புறம் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புவேன் நான். இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இப்படிதான் நாங்க வச்சிருக்கோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்புறம் அதுக்கு இந்த புக்கை நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து படிக்கணும். எங்களுடைய குழுவுல வந்து இப்ப நம்ம தத்தாத்திரேயருடைய தசாங்கம்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பேன். அந்த தத்தாத்திரேயருடைய தசாங்கத்துல வந்து சில டிசிப்ளின் ஆக்டிவிட்டிஸை நீங்க நடைமுறைப்படுத்தணுங்கிறது அது சொல்லப்பட்டிருக்கும். அதை நீங்க அப்ளை பண்ணணும்.
அப்புறம் நீங்க அதுல சில பயிற்சிகள் நம்ம கொடுக்க போறோம். அது வந்து மனம், உடல், உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான சில பயிற்சிகள் கொடுப்போம். அது எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் தனியா அனுப்புறேன். அதை நீங்க அப்படியே ஒன் பை ஒன்னா அதை ஃபாலோ பண்ணலாம். அந்த சிலபஸ் அது எப்படி நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கறத நான் பின்னாடி அனுப்புறேன் ஐயா. நீங்க பெயரை மட்டும் கொடுத்துருங்க, நான் தனியா உங்களுக்கு அந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். ஏன்னா அது குரூப்ல அனுப்ப மாட்டேன். காரணம் என்னன்னா இதுல விருப்பமானவங்களுக்கு தானே இதை கொடுக்க போறோம், எல்லாருக்கும் கொடுக்கறது இல்ல. ஏன்னா அவங்க விருப்பம் இல்லாம இதுல ஒருத்தர் வந்து செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலி, இப்ப நம்ம குடும்பம்ங்கிற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றேன். எல்லாரையும் நம்ம கொண்டு வந்து இதுல மிங்கிள் பண்ணா அது புரியாது. அவங்களுக்கு ஆர்வம் இல்லாம கதை கேட்கற மாதிரி வந்துட்டு போவாங்க. அப்ப அது வந்து செஞ்சு பிரயோஜனம் இல்லை, அதுக்காக சொல்றேன். வேற ஏதாவது சந்தேகம்? ஐயா அது நேர்ல தான் வரணுமா இல்ல ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்குமா ஐயா? ஆஹா, எல்லாமே ஆன்லைன் தான். நேர்லயே வகுப்பு வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா இது ஆன்லைன்லயே உங்களுக்கு எல்லாமே கொண்டு போகலாம். நல்லதுங்க ஐயா. நன்றி. ஓம் சத்சத்.